இது வையகம் தழுவிய வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை. ஆரோக்கிய வாழ்வு. ஆஸ்திரேலியாவால் யாழ் பல்கலைக்கழக மருத்துவப்பட வைத்தியர்கள் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையோடு இணைந்து வழங்கும் தகவல் உரையாடல் நிகழ்ச்சி. உங்கள் உடல் மற்றும் உள நல பிரச்சனைகள் சம்பந்தமான பொதுவான தலைப்புகளை எடுத்துக்கொண்டு மருத்துவர்கள் இணைந்து பேசுகிற ஒரு தகவல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் மன சோர்வை அணுகுவது எவ்வாறு என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மன சோர்வை எவ்வாறு அணுகுவது என்பது இன்றைய தலைப்பு. ஆங்கிலத்தில் How to approach depression என்ற தலைப்பில் எங்களுடன் பேசுவதற்காக 2 மருத்துவர்களை நாங்கள் எங்களுடன் இணைத்துக் கொள்ள இருக்கிறோம். நிகழ்ச்சியை மருத்துவ திசையிலிருந்து தொகுத்து வழங்குவதற்காக எங்களோடு குடும்ப வைத்தியர் டாக்டர் டி ஸ்ரீஹரன் இணைந்து கொள்ள இருக்கிறார். அவருடன் இணைந்து எங்களுக்கு இந்த தகவல்களை தர இருப்பவர் மன நலத்துறை நிபுணர் பேராசிரியர் தயா சோமசுந்தரம் அவர்கள். அவர்களை இணைத்துக் கொண்டு இப்போது நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது. நேர்களே, இன்று 2ஆம் தேதி மே மாதம் 2024ஆம் ஆண்டு இன்றைய ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சியை இப்போது நாங்கள் டாக்டர் ஸ்ரீஹரன் அவர்களிடம் கையளிக்க இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சி அவரது தொகுப்பில் நிகழும். இங்கே கலியகத்தில் ஒலிபரப்பு தொகுப்பாளராக உங்களுடன் இணைந்து கொண்டிருக்கும் ஒலிபரப்பாளர் பாலா விக்னேஸ்வரன். இப்போது நாங்கள் இந்த நிகழ்ச்சியை அவர்களிடம் கையளிக்க இருக்கிறோம். பொதுவான உரையாடல்களும் குறிப்பான கேஸ் ஸ்டடிஸ் என்று சொல்லப்படுகிற சில மருத்துவ நிலைமைகள் பற்றிய ஆலோசனைகளும் உங்களுக்கு வழங்கப்படும். நேர்களுக்கு தெரியும், இவ்வாறான நிகழ்ச்சிகள் பொதுவான மிகவும் பெறுமதியான தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல். இருப்பினும் குறிப்பான தனிப்பட்ட தகவல்களை இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்வது பொருத்தமற்றது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். பிரைவசி என்று சொல்லப்படுகிற உங்கள் தகவல்கள் உங்கள் தனிப்பட்ட தகவல்கள் என்பதையும் சொல்லிக்கொண்டே இப்போது நாங்கள் டாக்டர் ஸ்ரீஹரனிடம் இந்த நிகழ்ச்சியை கையளிக்க இருக்கிறோம். இணைந்து வழங்குவோர் டாக்டர் தயா சோமசுந்தரம், பேராசிரியர் தயா சோமசுந்தரம் அவர்கள். வணக்கம் நேயர்களே. நாங்கள் இந்த வாரந்தோறும் நடத்தும் இந்த ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்று நம்முடன் கலந்துரையாட நாங்கள் அழைத்து வந்திருப்பவர் பேராசிரியர் சோமசுந்தரம். அவர் உங்களுக்கு நல்லா தெரியும். தாயகம் ரேடியோக்கு அவர் புது ஆள் அல்ல. அவர் ஒரு நீண்ட கால பேராசிரியராக கிட்டத்தட்ட 4 தசாப்தங்களாக பேராசிரியராக வேலை வைத்தவர். அவரோட இங்க இருக்கல நாங்க எங்களோட எங்களுக்கு இருக்கிற சில மனநிலை சம்பந்தமான கருத்தங்களை நாங்க அவரோட காலம் கலந்தாலோசிக்கும். இன்றைக்கு நாங்க எடுத்த அந்த கலந்துரையாடல் டாபிக் வந்து மன சோர்வு, ஆங்கிலத்துல டிப்ரெஷன் என்று நாங்க சொல்லுவோம். அதை பற்றி நாங்க இன்றைக்கு கதைக்க போறோம். வணக்கம் பேராசிரியர் சோமசுந்தரம் அவர்களே. வணக்கம். வணக்கம். இன்றைக்கு என்ற முதலாவது கேள்வி உங்கள்கிட்ட சார். இந்த டிப்ரெஷன் என்றா என்ன என்றது, அதாவது வந்து எங்கள்ல கன பேருக்கு எங்களுக்கு மனச்சோர்வு இருக்குதான்னு தெரியாமலே இருந்து கொண்டிருக்கிற தன்மையில நான் பார்த்திருக்கிறேன். அப்ப அத என்னென்ன குணங்குறிகள் இருந்தா அத மனச்சோர்வுண்டு சொல்ல வேணும்ன்றதுதான் எனது முதலாவது கேள்வி. அதுல எனக்கு ஒரு கேள்வி, எனக்கு பர்சனலா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது உண்டு. நாங்க ஹியூமன், நாங்கள் ஒரு சோஷியல் அனிமல் என்று சொல்ல, நாங்க விலங்குல இருந்து கூர்ப்படைந்து கொண்டு வரையில எங்கட மூளையும் பிரெயினும் அதுக்கேற்ற மாதிரி கூர்ப்படைஞ்சு பல முன்னேற்றமான பகுதிகள் எங்கட மூளையில அனிமல்ஸோட ஒப்படைக்குள்ள இருக்குது. அதுல ஒரு பகுதி அதை நாங்க மைண்ட் என்று சொல்றது, தமிழ்ல மனம் என்று சொல்றோம். அது ஒரு மூளைன்ற சில பகுதிகள் சேர்ந்து இயங்குற ஒரு தன்மை. அதுதான் எங்கட உணர்வுகளுக்கு காரணமா இருக்கிற அந்த மூளை. அப்ப
நாங்க எப்படி சோஷியல் இன்டராக்ட் பண்ணிக்க எங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ்கள் இருக்கும், கவலை, மகிழ்ச்சி, இதுகள் எல்லாம் ஒரு சாதாரணமானது. ஆம், அதுல சில சோஷியல்ல சில சமூகங்கள்ல நடக்கிற சில பிரச்சனைகள், ஃபேமிலியில நடக்கிற பிரச்சனைகளால நாங்க மனசோர்வடைகிறோம். அது ஒரு நோமல், அது ஒரு சாதாரணமான ஒரு நிலைமை. அத நாங்க எப்ப அத ஒரு வருத்தமான நிலைமை என்று சொல்ற அந்த டிப்ரெஷன் என்று சொல்றோம்ன்றதான் என்ற கேள்வி சார். அதுல நாங்க இதுல படிக்க நான் பாக்குறோம், அது ஒரு ஆளுக்கு 2 கிழமைக்கு மேல அந்த தன்மை இருந்தா அது டிப்ரெஷன். அப்ப அது ஏன் அந்த 2 கிழமை என்று அதை சொல்லுகினோம். ஆம், அது ஒரு ஹியூமன் பிரெயின்ல இப்படியான இதுகள் வந்து போறது சாதாரணம் தானே. அதை ஏன் அதை டிப்ரெஷன் என்று சொல்றோம் என்றதுக்கும் என்னென்ன அறிகுறிகள் எங்கள்ல இருந்தால் நாங்க அதை உணர வேணும், எங்களுக்கு இந்த வருத்தம் இருக்குதுன்றதுக்கும் தான் என்ற முதலாவது கேள்வி. ஓம்மா, இது நீங்கள் சொல்றதுல முக்கிய அம்சங்கள் இருக்கின்றன. மெனோ இப்போ டிப்ரெஷன்டா என்னன்றதை விலக்கணம் செய்கிறதும் ஒரு கொஞ்சம் அது ஒரு சூக்குமா ஒரு நிலைமை. அப்போ நாங்கள் அதை தொட்டு இது ஆண்டு சொல்லலை. இப்போ ஒரு பேனியை தொடுற மாதிரி அல்ல ஒரு மேசையை அடிக்கிற மாதிரி அது எங்களோட மனதில் பின்னணியில் நின்று இயங்கி கொண்டிருக்கிற ஒரு விதமான ஒரு ஆகாசம் போல ஒரு சூழ்நிலை. இப்போ அதை மெனோபாவம் பண்ணி சொல்லலாம். மூட் எங்களோட உணர்ச்சிகள் சம்பந்தமான இமோஷன்ஸ். அப்போ பொதுவாக நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்க்கையில் பல நிகழ்வுகள், பல சம்பவங்கள் நடக்கின்றன. அவற்றுக்கு ஒரு எதிர்வினையாக இயற்கையாகவே இருந்துட்டு மனம் கொஞ்சம் அதுக்கு ஒரு எதிர்மறையான தன்மையை காட்டலாம். உதாரணமாக இழப்பு. இப்போ நாங்கள் ஒரு விரும்பின அல்லது எங்களுக்கு மிக எங்கள் நெருங்கிய ஒரு பொருளை இழந்தால் எங்களுக்கு அது ஒரு தற்காலிகமாக இருந்துட்டு ஒரு மன கசப்பு அல்ல ஒரு விரக்தி அல்லது ஒரு விதமான ஒரு உணர்ச்சி, எதிர்மறையான உணர்ச்சி தோன்றலாம். முக்கியமாக ஒரு நெருங்கியவர் எண்ணம் நடந்தால், அதுவும் அவர் இறந்தால், அது ஒரு பெரிய ஒரு இழப்பாக இருக்கும். அதை கிரீஃப் என்றும் சொல்றோம். விரிமன், ஒருவர் இறந்தார், இழப்பு, இளவிரக்கம் என்றும் நாங்கள் இருந்துட்டு அதை குறிப்பிடுறோம். அவ்வாறான நிலைமைகள் தோன்றுவது இயற்கை. அது கிட்டத்தட்ட எங்கள் எல்லாரிலேயும் ஏற்பட்டிருக்கும். நாங்களும் அவற்றை அனுபவித்து அப்போ எங்களுக்கு அந்த மனச்சோர்வுன்ற என்னதை ஓரளவுக்கு விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்படிப்பட்ட நிலைமையில நாங்கள் இப்படி இருந்தோம், அல்லது எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான இல்லாட்டி விருப்பம் நாங்கள் எதிர்பார்த்த இதழ் வராட்டி, அல்லது நாங்கள் இப்போ சோதனையில் சித்தி அடையவில்லை, அல்லது நாங்கள் எதிர்பார்த்த அந்த விதமான புள்ளிகள் வர இல்லை, எதிர்பார்த்த நாங்கள் எங்களுக்கு சி வந்துட்டுது, அல்லது எங்களை கொஞ்சம் கீழ்மையாக நடத்திட்டோம், அல்லது எங்களோட எதிர்பார்ப்பு அளவுக்கு நிகழ்ச்சிகள் வர இல்லை, நாங்கள் இன்னொருத்த எதிர்பார்த்துருந்தோம். அப்படி இப்போ அவ்வாறான நிலைமைகளில் ஒரு எதிர்வினையாக எங்களில் சில மாற்றங்கள் வருகின்றன. அந்த முழுமையான அதை ஒரு முழுதாக எடுத்துக்கொண்டால் அந்த நாங்கள் உணர்ற இதை டிப்ரெஷன் என்று சொல்லலாம். ஒரு தாழ்வு, மனம் ஒரு கீழ்நிலைக்கு போற மாதிரி. இப்போ அதுக்கு எதிரானது ஒரு எழுச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் ஒரு எல்லாம் செய்யலாம் என்ற ஒரு நிலைமை. இது ஒரு தாழ்வு. அப்போ எங்களில் இருக்கிற நம்பிக்கைகள் கொஞ்சம் குறையலாம். தன்னம்பிக்கை, எங்களோட எதிர்காலத்தை பற்றிய சில எண்ணங்கள் குறையலாம், மற்றும் எங்களோட செயற்பாடுகளில் இருக்கிற அந்த ஊக்கம், துடிதுடிப்பு, இவையெல்லாம் கொஞ்சம் குறையலாம். அதுக்குத்தான் அந்த பேர் தாழ்வு என்று சொல்ல, சோர்வு ஒரு குறைஞ்ச நிலைக்கு போகுது. அப்போ இவையெல்லாம் அறிகுறிகள். அந்த செயற்பாடுகளில் கொஞ்சம் ஒரு குறைவு, மற்றும் அந்த ஆர்வம், இந்த
ம், முக்கியமாக ஒரு வாழ்க்கையில ஒரு கசப்பு, விரக்தி. ம், அப்ப கிட்டத்தட்ட இப்ப பிள்ளைகள்லயும் வளர்ந்தவர்களையும் கூட அது ஒரு மிக அஹ், அஹ், எல்லாராலும் விளங்கக்கூடிய நிலைமை அழுகிற தன்மை. ம், நாங்கள் அழுகிறன்றதை கிட்டத்தட்ட அதன் ஒரு வெளிப்பாடு. ம், அப்ப நாங்கள் வந்துட்டு இப்ப இதை பற்றி கேட்டு அறியும் பொழுது அழுகிற நீர் இல்லாட்டி எங்களுக்கு முன்னுக்கே யாரும் அழலாம். அப்ப ம், வேற ஒரு மனச்சோர்வுல இருக்கிறாருன்னு ம், சிந்திக்கலாம், இல்ல ஊகித்துக் கொள்ளலாம். அதை விட எங்கட செயற்பாடு திறன் குறையலாம், மற்றும் நித்திரையில குழப்பம் வரலாம். முந்திய போல நித்திரை கொள்ள இயலாது, அல்லது நித்திரையில நித்திரை கொண்டுட்டு ஒழும்பி தேர்ந்து அதுல இந்த சில கனவுகள் வரலாம். மற்றும் எங்களோட பசியின்மை முந்திய போல உணவுகள் ஆர்வம் இருக்காது. மற்றும் நாங்கள் மகிழ்ச்சியா செய்த விஷயங்கள்ல முந்திய போல ஒரு சந்தோஷம் இல்லை. ம், என்னத்தை செய்தாலும் புள்ளியல் நல்லா செய்தாலும் அதுல எங்களுக்கு ஒரு பெரிய இது மகிழ்ச்சி வராது. அல்லது நாங்களே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சித்தி அடைந்துட்டோம் அல்லது இதென்றாலும் அந்த அதுல ஒரு அவ்வளவு திருப்தி இல்லை. ம், இவ்வாறான வெற்றை நாங்கள் கூட்டாக எடுக்கும் பொழுது அப்ப இவை எல்லாருக்கும் எல்லா விதமான அறிகுறிகளும் இருக்குமென்னு சொல்லலாம். ம், சிலவற்றை பார்த்தால் அவற்றை நாங்கள் ஒரு ஒரு பேரை மனச்சோர்வு, டிப்ரெஷன் நிலைமை என்று சொல்றோம். ம், இருந்துட்டு இது எங்களுக்கு சிந்தனைக்கோ எங்களோட அறிவுக்கு வராது. எங்களுக்கு மனச்சோர்வுன்றதை நாங்கள் இருந்துட்டு உணர மாட்டோம், ம், அல்லது அதை நாங்கள் மறுப்போம். ம், எங்களுக்கு மனச்சோர்வு இல்லை அப்படி என்று சொல்ற தன்மையும் இருக்கும். என்னென்னா இப்ப மன நிலைமை பற்றியும் மன நோய்களை பற்றியும் ஒரு களங்கம் இருக்கிறபடியால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்றதையும் இருந்துட்டு நாங்கள் மறுப்போம், அல்லது வேறு விதமாக வெளிப்படுத்துகிற தன்மையும் இருக்கும். ஏடிபிக்கல் டிப்ரெஷன் ஒன்று இருக்கு, இல்லை மாஸ்க் டிப்ரெஷன், ஒரு முகமூடி போட்டுக்கிற மாதிரி. அப்போ இருந்துட்டு அது உடல் ரீதியான முறைப்பாடுகளால் வெளிவரலாம். மெய்ப்பாடுன்னு சொல்லுவோம். அப்போ தலையடிக்குது, நெஞ்சு பேரமா இருக்கு, பெருமூச்சு. ப்ரொஃபசர் ஸ்ரீஹரன் கூட முந்தைய மருத்துவ பேராசிரியர், அவர் இவ்வாறான நிலைமையில இந்த எங்கட மரபுல இருக்குது அந்த பெருமூச்சு விடுது விடுறது. அப்ப ஒருவர் எங்களுக்கு எங்கட முன்னுக்கு பெருமூச்சு காணப்பட்டா அப்ப அவருக்கு இன்னும் மனதில் இன்னும் அழுத்தம்லையும் பார்க்க ஒரு சோர்வு நிலைமை. அவர் இன்னொருத்த பற்றி கஷ்டப்படுறார். இன்னும் பேரம் ஒன்று இருக்குது மனதில், ஒரு பேரம், தாங்க முடியாத பேரம் அப்படி ஊகிக்கிறோம். அப்ப இவ்வாறான நிலைமை வந்துட்டு போறதும் நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை அவ்வாறுதான். ஆனால் இது நீடித்தா தொடர்ந்து இருந்தால் மற்றும் அதன் தீவிரத்தன்மை உங்களோட உடலியல் செயற்பாடுகள்லையும் மற்றதும் எங்களோட நாளாந்த இப்போ நித்திரை, சாப்பாடு இவற்றிலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினால் அதை நாங்கள் மருத்துவ ரீதியாக ஒரு நோய் என்றும் சொல்ற அளவுக்கு போகலாம். இப்போ தொடர்ந்து இப்படி உடல் சோர்வாக இருக்கும் பொழுது சில ஆரோக்கியமற்ற செயற்பாடுகளும் அங்கே உடல்ல வர தொடங்கும். அங்கே இருக்கிற ஹோமோனல் லெவல்ஸ் சொல்லுவோம், அகசுரப்பிகள் மற்றும் நாளாந்தம் ஒரு எங்களோட உடல் ஒரு 24 மணித்தியாலமோ இல்லை அதற்கு சாடியான ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்குது. அப்போ அதன் தன்மையும் இருந்துட்டு ஆட்டம் காணலாம். அப்போ முந்திய போல அந்த நித்திரை இதெல்லாம் எல்லாம் ஒழுங்கான முறையில் வராமல் போகும். அப்போ இதனால உடல்லேயும் சில தேவையில்லாத மாற்றங்கள் வர தொடங்கும். அப்ப அத ஒரு நோய் என்று எடுப்போம். அந்த நோய் என்று நாங்க எடுத்துக்கொள்றோம். நோயின் நிலைமை. சார் நீங்க என்னண்டா தோல்விதான் ஒரு வெற்றியின் படி என்று சொல்றவ. அப்ப நாங்க தோல்வியல் வரைக்கும் எங்கட மாற்றங்கள், ஒரு இழப்புகள்ல மாற்றங்கள் இயற்கையாகவே அது எங்களுக்கு உருவாக்கப்பட்டது. அப்பதான் அதை நாங்க அனுபவிக்கிறோம். ஆகவே அது இனியும் வராம இருக்கிறதுக்கு நாங்க எதிர்கொள்றதுக்கு நான் நினைக்கிறேன் அப்படி எவாலுவேட் பண்ணி பிரெயின் அப்படியான இதுகளை செய்திருக்குண்டு. அது ஒரு நல்ல தகவல். ஆனா அதே இது 2 கிழமைக்கு மேலேயா போயிக்கல. அது பொதுவா அப்படி மனிதனுக்கு இருக்கிறது ஒரு 5 நாள் 6 நாள் 10 நாள்ல வந்துட்டு அவைகள் பழையபடி நோமலுக்கு வந்துருவீங்க. ஏன்னா அது ஒரு ஃபீலிங் உங்களுக்கு உருவாக்குனா தான் அதே பிள்ளைய நீங்க விட மாட்டீங்க. அதே இதுகளை செய்யாம இருக்கிறதுக்கு எங்கட பிரெயின் உருவாகின முறையா இருக்கலாம். ஆனா அதே
தன்மை 2 கிழமைக்கு மேல போயக்குள்ள அது சுரக்கிற கெமிக்கல் அதுகளால எங்களோட உடம்புல வேற பாதிப்புகளும் வந்து அது எங்களோட மற்ற செயல்களையும் பாதிக்க நில வரையக்குள்ள அத ஒரு நோய் என்று சொல்றோம். அதைத்தான் மனச்சோர்வு. அப்ப எங்களுக்கு இப்ப நல்ல வடிவா விளங்கிட்டு அப்ப மனச்சோர்வு ஒரு ஆளுக்கு இருக்குமெண்டா அது ஒரு நோய். அத கட்டாயம் நீங்க அணுக வேணும். அதை அப்படியே நாங்க விட்டோம்டா அத அதாவது ஒரு வைத்திய ஆலோசனை இல்லாம அதை நிறைவடைகிறது கஷ்டம். ஏன்னா அது நோயா வந்துட்டு 2 கிழமை 3 கிழமையா போய் ஆகவே அதை அணுகுனா அதுல இருந்து மீளலாம். அதே மாதிரி அதை அணுகாம விட்டோம்டா காலடைவுல அதை தீர்க்க இயலாத நிலைக்கும் போயிடும் என்றதான் அதன் டேக் ஹோம் மெசேஜ். 2வது கேள்வி சார், ஏன் இந்த சோர்வு அதாவது ஹியூமன்டா எல்லாருக்கும் இது வந்து போறது? சில பேருக்கு தானே அப்படி 2 கிழமை 3 கிழமைக்கு மேல போகுது. சில பேர் எல்லாம் நிமிந்து நிக்கணும். உதாரணமா ஒரு இடத்துல ஒரு வயது போனாலும் அப்பா இறந்தாருண்டா சில பேர் ஒரு கிழமை கவலையா இருப்பினும் ஒரு கிழமைக்கு போக நிமிந்து நோமலுக்கு போகினோம். ஆனா சில பேர் அது ஒரு மாதம் செல்லுது 2 மாதம் செல்லுது. அதே மாதிரி ஏதாவது ஃபேமிலியில பிரச்சனைகள் வந்தா அல்லது வெளியே சோசியல்ல எதுவும் பிரச்சனைகள் வந்தா அல்லது ஏதாவது சில மாற்றங்கள் அவையில் இதனாம அவையில் சோர்வாக கன நாளா இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம், என்ன அது விஞ்ஞான விளக்கம், ஏன் சில பேருக்கு அது இருக்குது? அது தெரியும் ஒரு நோய் சில பேருக்கு. ஆனா அத உங்களோட பார்வையில அதை எப்படி விளங்கப்படுத்துவீங்க? ஏன் இது எப்படி ஏற்படுது? சில பேருக்கு ஏன் இது இருக்கு, சில பேருக்கு இல்ல என்றதை ஒரு சொல்லிடும். அது ஒரு கூட என்னென்னு சொல்ல ஒரு காம்ப்ளிகேட்டட் இதான்னு சொல்லலாம். சிக்கலான கணக்கு விடயங்கள் இங்கே வருகின்றது. ஒன்று முக்கியமாக இப்போ நீங்கள் சொன்ன அந்த இழப்பு, ஒரு ஆள் இறந்தால் அது எவ்வளவு காலம் அதை பற்றி கவலைப்படலாம், துக்கமாக இருக்கலாம்ன்றது ஒரு அந்த இளவிறக்க நிலைமை அது கலாச்சாரமும் மாறுபடலாம். அப்போ ஒரு கல்ச்சரல் இதுவும் இதுக்குள்ள இருக்குது. ஒருவருக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டால் அது இவ்வளவு காலம் நீடிக்கலாம்ன்றதும் அப்ப அந்த சரியான 2 கிழமை என்றது ஒரு வரையறை தான். அது ஒரு அதை நாங்கள் இருக்க பிடிக்கலாம். எப்படியும் இளவிறக்கம் பெரும்பாலும் ஒரு 2 கிழமைக்கு மேல போகுது. அப்ப அது சில பேருக்கு அது 1 நாள் 2 நாள் இருந்துட்டு அவர்களுக்கு அது அப்ப அதிலே ஒரு முக்கிய ஒரு அம்சம் அந்த நிகழ்வு அல்லது நடந்த சம்பவம் அல்ல அந்த நடந்த அந்த சூழல் அவருக்கு எவ்வளவு முக்கியம், அவருக்கு அது எவ்வளவு அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கிறார், அவற்ற வாழ்க்கையில அது என்ன. அப்ப ஒருவர் அவருக்கு அவ்வளவு கோவப்படுற ஒருவர் இருந்தார், அவருக்கு இருந்துட்டு துக்கம் வராது. அப்ப ஒரு நெருங்கிய அன்பான இருந்தால் அது அப்ப தாக்கத்து அப்ப அது உண்டு. அவரோட இருக்கிற அந்த தொடர்பு அதுக்கு அவர் கொடுக்கிற அர்த்தம் போன்றவை ஓரளவுக்கு அந்த மனச்சோர்வு நிலைமையை நிர்ணயிக்கலாம். இன்னொரு முக்கிய அம்சம் அவற்ற முந்திய வாழ்க்கையில அனுபவிச்ச சம்பவங்களும் இழப்புகளும். அப்போ ஒருவருக்கு அடுத்தடுத்து பல இழப்புகள் வந்தால் பெரும்பாலும் அது திரும்பவும் அவரை மூழ்கடிக்கக்கூடிய நிலைமை கூடுது. ஆனாலும் சில பேர் ஒரு நிகழ்ச்சியால கொஞ்சம் அதை சரியா எதிர்கொண்டு அதுல சில வெற்றி கொண்டு அல்லது அதை எவ்வாறு எதிர்கொள்ற அந்த சவாலை சமாளிக்கிற கையாளுற முறைகளை கற்றுக்கொண்டால் அதனால வளரலாம். அவற்ற ஆளுமையில அவற்ற சக்தியில ஆற்றல்ல வளர்ந்தால் அப்ப அடுத்த முறை இருந்துட்டு அதை நல்ல முறையிலும் கையாளலாம். அப்ப நாங்கள் எல்லாம் ஒரு திட்டவட்டமா இதுதான் என்று சொல்லிடலாம். அப்ப முந்திய அவற்ற ஹிஸ்டரி என்று சொல்லுவோம். ஆனாலும் இதுலேயும் ஒரு அம்சம் இருக்கின்றது. சில பேருக்கு அவர்களின் அலகுகள், அவர்களின் ஜெனட்டிக், அவர்களின் உடல் அமைப்புகள், அவர்களுக்கு பாரம்பரியமா வார அம்சங்கள்ல இந்த மனச்சோர்வு நிலைமை வரக்கூடிய சில தன்மைகளும் இருக்கு. இப்ப சில பேருக்கு அவ்வாறு முந்தி அவர்களின் சொந்த உறவினருக்கு இவ்வாறான நிலைமை வந்திருந்தால் அல்லது அவருக்கு அந்த தன்மை இருந்தால் இப்ப திரும்ப திரும்ப இந்த மனச்சோர்வு வார தன்மையும் இருக்கின்றது. அவர்ல அந்த தாங்கும் சக்தி இருந்துட்டு சில குறைபாடுகள் இருக்கலாம். மற்ற அவற்ற உடல் அகசுரப்பிகள்
இயங்குற விதத்திலேயும் இருந்துட்டு சில ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் வேறுபாடு இருக்கலாம். ம், ம், அப்ப அதுவும் இருந்துட்டு ஒருவர் மனச்சோர்வு நிலைமைக்கு போறதுக்கு காரணமா இருக்கலாம். ம். அந்த அப்ப ஜெனட்டிக் காசஸ் மற்றும் வெளி உலக கல்ச்சர்லயும் காரணங்கள் தங்கி இருக்கு. தங்கி இப்ப இருக்கு. இப்படி அதை பார்க்கலாமா சார்? இப்ப சில பேருக்கு இப்ப நான் கொமன் கோல்டு எல்லாரும் கூட இந்த தடுமல் சளிண்டு அது ஒருவருக்கு தொத்தி அது வருத்தமா வருகுது. சில பேருக்கு அது வருகுது, சில பேருக்கு வர்றே இல்லை. அப்ப அவைகளுக்கு அந்த இம்யூன் சிஸ்டம், அதாவது பிரைமரி இம்யூனிட்டின்ற அந்த பிரதானம், அந்த மூக்கு அந்த சுவாச தொகுதியில இம்யூன் சிஸ்டம் நல்லா இருந்து அவைகளுக்கு வராது. அதே மாதிரி இந்த டிப்ரெஷனுக்கும் மைண்ட்ல இந்த ஃபீலிங்ஸ்களுக்குரிய பிரெயின்ல இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் சரியா சுரந்து அவையில அந்த பழைய அனுபவங்கள்ல அவைகளுக்கு அந்த ரெசிலியன்ஸ், அதுல இருந்து மீள்ற இயல்புகள், அந்த கோப் பண்ற இதுகள் எல்லாம் அவர்களுக்கு நல்லா வர்ற ஆட்களுக்கு இந்த டிப்ரெஷன் வராது, அல்லது வந்தா 2 கிழமையில சுகம் வந்துடும். அதுகள்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற ஆட்களுக்கு அந்த கெமிக்கல்ஸ், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அதுகள்ல இருக்கிற ஏதாவது பிரச்சனை அவைகளுக்கு இருந்து அது ஃபேமிலியா வந்திருக்கலாம். அவைகளுக்கு இது ஒரு நோயா போகலாம் என்று சொல்றது சரியா சார்? அப்படி எடுக்கலாமா? ஆமாம், நீங்க அது சொல்றது சரி. அதுதான் உண்மையா அது பார்க்க வேண்டிய ஒரு நோக்கம். நாங்கள் ஒருவருக்கு வாரதுக்கு காரணங்கள் இவைதான். அப்ப சில பேர்ல அந்த தாங்கும் சக்தி இருக்கிறது, இயற்கையாவே இருக்கலாம், அல்லது அவர்கள் தங்களோட வாழ்க்கை முறையில இவற்றை எதிர்கொண்டு இப்ப சிறு வயதுல இருந்து அந்த பிள்ளைய வளர்த்து கொள்ற விதத்திலையும் இருக்குது. இப்ப நாங்கள் ஒரு பெற்றோர் அல்ல ஒரு குடும்பம் அல்லது சமூகம் என்ற நிலைமையில ஒரு பிள்ளை எப்படி வளர்றது, அப்ப அதுக்கு தேவையான அனுபவங்களையும் அதை எதிர்கொள்ள வேண்டிய சில ஆற்றல்களையும் சரியான முறையில நாங்க கற்றுக் கொடுத்தால் அவர்கள் இவற்றை வளர்ந்த பிறகு அல்லது சிறு வயதிலே எதிர்கொள்ளக்கூடிய தன்மை வருது. அதாவது அந்த வளர்ற பிரெயின் ஒரு மோல் பண்ணக்கூடிய பிரெயின் என்று சொல்லுவோம். அப்ப அந்த நேரத்துல சரியான முறையில இதண்ணி, அதே நேரத்துல நாங்க பேரண்ட்ஸ் எப்படி நடக்கிறோம், நாங்க சொல்லி கொடுக்காட்டியும் நாங்க நடக்கிற முறையில் அவைகளுக்கு இந்த அது நீங்க ஒரு இதுல சொன்னீங்க, எங்கட இது இப்ப உதாரணமாக எங்கட போர்க்காலத்துல இப்ப இருக்கிற ஜெனரேஷன் ஒன்றும் போற அனுபவிக்க இல்லை, நாங்க தான் அனுபவிச்சு. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு டிப்ரெஷன் வருது. ஏனென்றா எங்கள்ல வந்த அந்த பாதிப்பு அவைகளுக்கு பூத்தப்படுகிறது. அதை நாங்க சொல்லி கொடுக்குறேன் இல்ல, எங்கட பழக்க வழக்க அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி. அப்ப ஒரு வீட்டுல பேரண்ட்ஸ் வடிவா ஸ்ட்ராங்கா அவைகள் காட்டி தாங்க இதுன்ற மாதிரி இருந்தா பிள்ளைகளும் அதை எடுத்து வளர்ற அந்த மூளையில அந்த கெமிக்கல்கள் அந்த ஸ்ட்ரக்சர்கள் சரியா வரைக்குள்ள அவைகளுக்கு டிப்ரெஷன் வர்றது குறைவா இருக்கு. அப்படித்தானே சார்? ஆமா. இப்ப அது ஒரு சும்மா உடலியல் இதா சொன்னா ஒரு மசில். அப்ப நாங்கள் அந்த கையை சரியா பாவிச்சு அதுல நல்ல ஒரு பெலனை ஏற்படுத்தினா சேர்ந்து அது என்னத்தையும் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் வருது அந்த கையுக்கு. அப்ப அவர்களும் இவ்வாறான நிகழ்ச்சிகளை அதை எவ்வாறு எதிர்கொள்ளணும், அது அந்த கைகால் அப்ப கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. மூளையும் ஒரு நல்ல சமநிலையில வச்சு கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல். அப்ப அதுல நீங்கள் சொல்ற அந்த மைண்ட்ஃபுல்னஸ், அப்ப நாங்கள் எங்கள் இப்ப உணர்வுகள் உணர்ச்சிகளுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து மற்றும் மற்றவர்களையும் ஓரளவுக்கு நாங்கள் ஒரு பேரம் வந்தால் நாங்கள் அதை முழுதும் எங்களுக்குள்ள வச்சு கொண்டிருக்காமல் எங்களுக்கு ஒரு நம்ப கூடியவர் மற்றும் ஒரு இதை கையாளக்கூடியவர் இருக்கணும் எல்லாருக்கும், எங்களை உறவினர்ல இருப்பினம் அல்லது அங்க சூழல் இருக்கணும். அப்ப அவர்களுடன் பகிர்ந்து எங்களோட பேரத்தை கொஞ்சம் நாங்கள் மற்றவர்கள்ட்டையும் கொடுக்கலாம். மற்ற அவைகள்கிட்டும் இருந்துட்டு ஆலோசனைகள் வழிகாட்டுதல்கள் வரும். அப்ப அப்படி செயற்படக்கூடியவர் கூட இவ்வாறான சவால்களை எதிர்கொள்வார் திறமாக. தனிமைப்பட்டு மற்றவர்கள தங்கி இருக்காமல் தான் இதண்டு எல்லாத்தையும் தங்களுக்குள்ள வச்சு கொண்டிருக்கிறவர்கள இது இருந்துட்டு மூழ்கடிச்சு விட்டு. அப்ப நாங்கள் சொல்லுங்க, உறவுகளும் முக்கியம். உறவுகளும் எங்கட ஃபீலிங்ஸ்கள், அதாவது இப்ப நீங்க முதல் சொன்ன மாதிரி இப்ப நான் பார்த்திருக்கிறேன், இந்த பெருமூச்சு விடுற ஆக்கள் தங்கட பிரச்சனையில் ஒருவருக்கும் சொல்லாத ஆக்களைத்தான் கூட இருப்பினம். ஏன்னா அந்த சுமையை இறக்கி வைக்கிறதுக்கு அவைகளுக்கு தெரியாது, சுமையை ஒன்று இருந்து கொண்டிருக்கும். அப்ப அவைகள் அதை தாங்களா ஒரு முறையால இறக்கி வைக்க முயற்சிக்கிறோம் என்று நான் யோசிக்கிறேன்.
அதே நேரத்துல எங்கட சுமையல் வந்து வரைக்கல மனத்துக்கு எங்கட ஃபீலிங் எங்கட உணர்வுகளுக்குரிய மூளையில பிரச்சனைகள் வரைக்கல நாங்க திருப்பி அந்த இதுகளை பொட்டலா பண்ணி கொண்டு இருந்தோம்டா எங்களுக்கு தேவையில்லாத கெமிக்கல்ஸ் சுரந்து அது வேறு பாதிப்புகளை ஏற்படுது. அதே நேரத்தில் எங்களுக்கு ஒரு ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஒய்ஃபா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், ஒவ்வொருவருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் நியூஸ்கள் சொல்லக்கூடியதா இருக்கு. அதை நாங்க சொல்லிட்டோம்டா நாங்க இறக்கி வச்சிருவோம். அப்ப இந்த சுமை இல்லாம போகும். அது ஒரு சரியான கருத்து. அடுத்த கேள்வி சின்ன கெதியில ஒன்று சொல்லி முடிக்கிறாரு. நீங்க சொன்னபடி அது வந்தது ஒன்று இப்படி உறவினர்கள் எங்களுக்கு நம்ம இருக்கிற சிநேகிதர்கள் போன்றவர்கள் நாங்கள் தப்பி வைக்கலாம். மற்றும் சில நல்ல வெளிப்பாடு முறைகளும் இருக்கின்றது. கலை இப்ப படங்கள் கீறது, பாட்டு பாடுறது அல்லது ஸ்போர்ட்ஸ் அப்படிப்பட்டதிலையும் நாங்கள் ஈடுபடும் பொழுது அவையும் ஓரளவுக்கு எங்களுக்கு சுமையை குறைக்கிறது உதவுகின்றன. சுமையை வெளிப்படலாம். அதே போல சமயங்கள், சமய வழிபாடுகள், நம்பிக்கைகள், கோயில் வழிபாடுகள் மற்றும் சமூக வழிபாடுகள். இப்ப கட்டாயம் எல்லாம் கோயில தான் போய் எல்லாம் நாங்கள் தீர்த்து வைக்கணும் இல்லை. இதுல பங்கு பெற்றி நாங்கள் ஒரு சமூக நிலையத்துல அல்லது ஒரு சமூக அமைப்புல ஈடுபட்டு அதுல நாங்கள் எங்களை சக்தி அமிதம் அதுல செயல்படுத்தும் பொழுது எங்களோட வாழ்க்கை ஒரு நல்ல சமநிலையில இருக்கும். ஒரு இது ஒண்ணு வந்தோன்னா அதை தாங்கக்கூடிய ஒரு ஆற்றல் எங்கள்ல ஏற்படும். அதனாலதான் அந்த பழைய காலங்கள்ல ஆலய வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, சன சமூக நிலையங்கள் ஒரு இடங்கள்லயும் இருந்தது. இப்ப அந்த நிலைமைகள் மாறி மாறி ஆலயங்கள்ல போன ஆலயங்கள்ல சண்டைகள் வருது, சன சமூக நிலையங்கள்ல சண்டைகள், யாரு தலைவரா, அதான் அந்த இது கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கொண்டு வர. அதாவது நாங்க என்னத்துக்கு இதுகள் உருவாக்கப்பட்டது, ஆலயம்ன்றது உருவாக்கப்பட்டது எங்களை ரிலாக்ஸா வச்சிருக்கிறது, எங்களை சுமையில இறக்குறதுக்கு. நாங்க கடவுள்கிட்ட போய் கும்பிட்டு ஒரு நம்பிக்கையில இதன்னைக்குல நாங்க எங்கட சுமையில இறக்குறோம். அதே ஆலயங்கள் இப்ப சண்டைக்கு சச்சரவுகளாக மாறிக்கொண்டு வருகிறது. அது காலத்தின் போக்குகளும் எனக்கு என்னென்று சொல்றேன். அதே மாதிரி இந்த சன சமூக நிலையங்கள் எனக்கெல்லாம் இப்ப இந்த சின்ன தெரியும், ஊர்கள்ல ஒவ்வொரு கிராமங்கள்ல ஒவ்வொரு சன சமூக அவையில் விளையாட்டு போட்டி வைப்பினம், பண்டில் சவாரி வைப்பினம், பாரம்பரிய இதுகள் எல்லாம் ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருந்த ஒரு கூடி வாழ்ந்த சமுதாயம் நாங்க. இப்ப எல்லாம் சின்னாபின்னமாகி அந்த அதுக்குரிய இருந்த இடங்கள் இருந்தாலும் அதுல போய் சண்டைகள் பிடிக்கிறவாறு எங்கட அதுக்குண்டு போறது ரிலாக்ஸா போய் கடைசியா பிரச்சனையான வர்ற நிலைமையில் இப்ப இருந்து கொண்டு இருக்குது. அது ஒரு கூடாத செயல்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி சார். ஒரு கணத்தாருங்கள் ஸ்ரீ நேர்கள் இணைந்திருப்பது வையகம் தழுவிய வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையில் ஒலித்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சி. ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சி ஆஸ்திரேலியாவால் யாழ் பல்கலைக்கழக மருத்துவபீட வைத்தியர்கள் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையோடு இணைந்து பிரதி வியாழக்கிழமைகளில் வழங்குவார்கள். ஒன்றுவிட்ட ஒரு வியாழக்கிழமையில் புதிய தலைப்பு வருவதோடு கேட்க தவறிய நேர்களுக்காக அதன் மாத ஒலிபரப்பு அடுத்த வியாழக்கிழமையில் ஒலிபரப்பாகும். இன்று 2ஆம் தேதி மே மாதம் 2024ஆம் ஆண்டு மனச்சோர்வை எவ்வாறு அணுகுவது, ஹவு டு அப்ரோச் டிப்ரெஷன் என்ற தலைப்பில் பேராசிரியர் தயா சோமசுந்தரம், மனநல நிபுணர் டாக்டர் டி ஸ்ரீஹரனுடன் பேசிக் கொண்டிருப்பதை நேர்கள் கேட்கிறீர்கள். இதுவரை உரையாடியதில் ஆரம்பத்தில் இந்த மனச்சோர்வு என்பது என்ன, அது எப்படி வரையறுக்கப்படுகிறது அல்லது எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்பதை சொன்னது மாத்திரமில்லாமல் உடலுக்கு வழியில் உள்ள, அதாவது எங்களுக்கு வழியில் உள்ள அல்லது எங்கள் மனத்திலேயே நாங்கள் போட்டு நிரப்பிக் கொண்டிருக்கிற சிக்கல்கள், பிரச்சனைகள் அல்லது நாங்கள் பிரச்சனைகள் என்று நினைக்கிற விடயங்களும், அந்த மாதிரியான விடயங்கள், உள்ளம் சார்ந்த விடயங்கள், உடலில் ஏற்படுத்துகிற சுரப்புகளும் பாதிப்புகளும், அதனூடாக வருகிற வெளிப்பாடுகள் அல்லது எப்படி கையாளலாம், அதை எப்படி நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும் என்பதான தலைப்புகளில் இந்த 2 மருத்துவர்களும் பேசிக் கொண்டிருப்பதை கேட்கிறோம். இப்போது டாக்டர் ஸ்ரீஹரன் தாம் வைத்திருக்கிற அடுத்த உரையாடல் புள்ளிக்கு போக இருக்கிறார். வாருங்கள் ஸ்ரீ. நன்றி. என்ற அடுத்த கேள்வி சார். இப்ப டிப்ரெஷன்ன்றது இப்ப எங்களுக்கு விளங்கிட்டுது, எங்களால நோமலா ஹாப்பியா இருக்க இல்லாம இருக்கிறது அல்லது முந்தி ஒரு இது ஒரு வகையான வருத்தம், இது சரி, இது ஒரு டிப்ரெஷன். இது வேற பாரதூரமான வருத்தங்கள்ட வெளிப்பாடாகவும் இருக்கலாம். உதாரணமாக இப்ப ஒரு சிசோஃபேர்னியாண்ட, அதாவது மாயை வருத்தம் பாரதூரமான மனநோய், அதை ஆங்கிலத்துல விசர்ன்னு சொல்றது, தமிழ்ல மன்னிக்கவும், அல்லது பைப்போலர் டிப்ரெஷன், அதுவும் ஒரு பாரதூரமான டிப்ரெஷன், அந்த மூட்டு ஒரு உயர்வா இருக்கும் குறைவா வரும் அப்படி. அல்லது பர்சனாலிட்டி டிஸார்டர்,
அல்லது காம்ப்ளெக்ஸ் பிடிஎஸ்டின்னு சொல்றது, சின்ன பிரச்சனைகள் பட்டு இப்போ அந்த சின்ன வயதுல கூடாத இதுகளை பார்த்து வளர்ந்தாக்கள்ல அப்படியான ஒரு பாரதூரமான மனநோய்களுக்கும் இந்த டிப்ரெஷன் இருக்குமா? அப்ப அந்த டிப்ரெஷனை என்னண்டு வித்தியாசப்படுத்துறது. இதுண்டா ஓரளவு பிரச்சனை இல்லை, நாங்க கதைக்கிறதால வேற வழிகளால சுகப்படுத்தலாம். ஆனா அதுண்ட நோய்கள வழிபாட இந்த டிப்ரெஷன் இருக்கேக்குல இந்த நாங்க அணுகுற முறை வித்தியாசமா, அதுக்கு ஒரு மன வைத்திய நிபுணர் போகணும், சரியான முறையில அதுக்குரிய இதுகளை செய்யாட்டி அது பிரச்சனையில போய் முடிஞ்சிடும். அதை எப்படி வித்தியாசப்படுத்தலாம்? அது ஒரு முக்கிய அம்சம். அதான் இந்த ஒன்று இந்த காலவரையறை கொடுக்கப்பட்டிருக்குது 2 கிழமையாண்டு. மற்ற 2வது அந்த தீவிரத்தன்மை. அப்ப ஆளும் கூடிய நிலைமை. இப்ப இதுல ஒரு உச்சக்கட்ட நிலைமையில விரக்தி வெறுப்பு வரும் பொழுது ஒருவர் இனி என் எதிர்காலம் எல்லாம் ஒன்று ஒரு எனக்கு இனி எதிர்காலம் இல்லை நிலைமை என்ற சில முடிவுகளுக்கு போய் தற்கொலை நிலைமைக்கும் போகலாம். அல்ல தற்கொலை எண்ணங்களும் வரலாம். அப்ப அது ஒரு தீவிர நிலைமைக்கு போகுது. இல்லாட்டி முழுதாக அவற்றை செயற்பாடு குன்றி சைக்கோமோட்டா ரிட்டார்டேஷன் சொல்கிறேன். அவர்கள் சிந்திக்கிற முறை, அவற்றை ஞாபக சக்தி, அவற்றை கிரகிக்கும் தன்மை, அவற்றை செயற்பாடு எல்லாம் குறைஞ்சு சாப்பிடாமல் ஒதுங்கி போற நிலைமை. இப்ப இப்படிப்பட்ட கொஞ்சம் தீவிர தன்மை தோன்றுது என்றால் கட்டாயம் ஒரு மருத்துவர் அல்லது ஒரு விசேஷ உதவியை நாட வேண்டிய தேவை இருக்கு. அப்ப சிலர் இதால பயிற்சி பெற்றவர்களும் இருக்கணும் சமூகத்தில். அப்ப அவைகள் உடனே அடையாளம் கண்டு கொள்ளுவினம். ஏனென்றால் இந்த மனச்சோர்வு நிலைமை வருவதற்கு வேற காரணிகளும் இருக்கலாம். ஆக ஒரு கசப்பான சம்பவமோ இழப்போ மட்டுமில்ல, அவை வந்தால் அது இருந்துட்டு கூடலாம். ஆனாலும் சில உடலியல் நோய்கள் இருக்கு. இப்ப ரத்த சோகை தான் நல்ல ஒரு உதாரணம். ரத்த சோகை, அனீமியா. இப்ப அனீமியா இருந்தால், அதாவது இப்ப எங்கட ரத்த இதுல இரும்பு சத்து அல்லது B12 இப்படி கணக்கு அம்சங்கள் இருக்குது. அவை குறைவதால் அல்லது வேற கடுமையான நோய்கள், கேன்சர் கூட, அப்படிப்பட்ட நோய்கள் ஏற்படும் பொழுது அவை இருந்துட்டு ஒரு மனச்சோர்வு நிலைமையை ஏற்படுத்தலாம். அப்ப ஒரு மருத்துவர்கிட்ட போவதால் இவற்றை நாங்கள் முதல் சோதிச்சு பார்க்கணும். இப்போ ஒரு மருத்துவரின் கடமையில முதல் படி நல்ல ஒரு உடலியல் சோதனை, பிசிக்கல் எக்ஸாமினேஷன். அவருக்கு ஒரு உடலியல் நோய் இல்லை என்றதை உறுதிப்படுத்தணும். அப்ப அதுக்கு இருந்துட்டு ரத்த சோதனையும் செய்ய வேண்டி வரும். அவர் அந்த கெமிக்கல்ஸ் எப்படி இருக்குது, அவர்கிட்ட பிளட் சுகர் என்ன எல்லாம் பார்க்க வேண்டி வரும். அப்ப அதுல பார்த்து அவை இல்லை என்று உறுதிப்படுத்தின பிறகு மற்ற சில உளவியல் நிலைமைகளும் மனச்சோர்வாக தோன்றலாம் அல்லது அதோட சேர்ந்து வரலாம். இப்போ கோமாபிடிட்டி இருக்கு. அப்ப அதுல நீங்க சொன்ன முக்கியமா இந்த உளப்பிளவு, ஸ்கிட்சோஃப்ரீனியான்ற அந்த கடும் அப்ப நிலைமைகள்ல இருந்துட்டு அது மனச்சோர்வா தொடங்கலாம். முக்கியமா இளம் வயதுல 15, 16 இந்த அடலசன்ஸ் பீரியட்ல மனச்சோர்வா தோன்றலாம். முந்தைய போல ஆர்வம் இல்லாமல் ஒதுங்கி போற தன்மையை துவங்கி பேர்ந்து அது உளப்பிளவு நோயா வரலாம். அப்ப ஆரம்பத்திலேயே அதை கண்டுபிடிக்கிறது முக்கியம். அத போல நீங்க சொன்னீங்க மனவடு. இப்ப சிறு வயதுல ஏற்பட்ட பெரிய பயங்கர அனுபவம் மட்டுமில்ல, போர்க்காலத்தில் ஏற்பட்ட இதெல்லாம் மனச்சோர்வு நிலைக்கு கொண்டு போகலாம். PTSD மற்றும் மது, மருந்து துர்ப்பாவனை, ட்ரக்ஸ் போன்றவற்றாலையும் மனச்சோர்வு நிலைமை வரலாம். அதே போல ஆங்ஸைட்டி, இப்ப நாங்க போன முறை கதைச்ச இதுகளும் பொதுவா மனச்சோர்வோட பதகளிப்பும் காணப்படும். அப்ப பலவிதமான உளவியல் பிரச்சனைகள் இவ்வாறு கலந்து காணப்படும். ஒரு தூய்மையா ஆக இது டிப்ரெஷன் தான், இது ஆங்ஸைட்டி, இது அப்படியாண்டு பிரிச்சு பார்க்க முடியாது உண்மையா எல்லாம் சேர்ந்து. அப்ப இவையெல்லாம் இருக்கோ இல்லையோன்றதையும் ஒரு மருத்துவர் சரியாக பார்த்துத்தான் பேர்ந்து சரியான சிகிச்சையும் அதுக்கான அணுகுமுறையும் துவங்கும். அப்ப இருந்துட்டு எங்களாலே அதை எல்லாத்தையும் இருந்துட்டு காண முடியாது. அப்ப ஒரு சரியான காய்ச்சல் நாங்கள் வருத்தமா இருந்தால் ஒரு மருத்துவர்கிட்ட போற மாதிரி இவ்வாறு
மாற்றங்கள் எங்கள்ல வரத் தொடங்கினால் நித்திர குழப்பம், சாப்பாடுல ஆர்வம் இல்லை, முந்திய போல சந்தோஷம் இல்லை. மற்றது சிலர்ல இப்ப இந்த மனச்சோர்வு வந்து சோர்வு நிலைமைக்கு வராமல் இருந்துட்டு ஒரு சிடுசிடுப்பு, கோவிக்கிற தன்மை, முக்கியமா இளம் வயதினர்ல இருந்துட்டு மனச்சோர்வுலையும் பார்க்க கூடுதலாக அது ஒரு இரிட்டபிலிட்டின்னு சொல்வாரு. அப்ப இன்னத்திலையும் அப்ப உறவுகள் சொந்தக்காரவியலோட நடுவம் கோவிக்கிறது, என்னத்தையும் சொன்னோன்னே அவர்ல அப்படி அந்த விதமே வரலாம். அப்ப அதுவும் இவ்வாறான ஒரு மாற்றங்கள் வெளிப்பாடு அவைகளுக்கு டிப்ரெஷன். வெளிப்பாடு அஜிடேஷன் என்றும் அதையா சொல்றோம் சார்? அஜிடேஷன், அஜிடேட்டட் டிப்ரெஷன் ஒன்று இருக்கு. அப்ப எத்தனை விதமான மனச்சோர்வு நிலைமை இருக்கலாம். பொதுவே நாங்கள் சொல்றோம் ஒரு சைக்கோமோட்டா ரிட்டார்டேஷன், அதாவது எல்லாம் கொஞ்சம் சோர்ந்து போய் துடிப்பு குறைந்து செயற்பாட்டு வேகம் குறைந்து மெதுவாக செயற்படுற அப்படி சிந்தனையும் குறைஞ்சு போகுது. சிலர்ல ஒரு கொஞ்சம் வேகம் வரலாம், ஒரு இடத்துல இருக்க இல்லாமல் அந்தரப்படுற, என்னத்துக்கும் ஒலிம்பியது கொஞ்சம் அந்த அஜிடேஷன் போன்ற தன்மையும் காணலாம். மற்ற சிலர்ல நித்திர கூடலாம். அது கொஞ்சம் இல்லாட்டி அவர்கள் நடுவம் சோர்ந்து இருக்கும் பொழுது ஒரு நடுவம் போய் படுக்கணும், எல்லாத்துலயும் இப்ப ஒதுங்கி இருக்கிற. அதே போல இது சில பேர் பசி இன்மைக்கு எதிராக கூட சாப்பிடலாம். அந்த மனச்சோர்வு நிலைமையை எதிர்கொள்றதுக்கு உணவை பாவிக்கணும். அப்ப அது வேண்ட விதமான ஒரு கோப்பிங், மனச்சோர்வு தன்மையை உணர தோங்கினோட போய் என்னத்தையும் எடுத்து சாப்பிடுறது. அப்ப அதனால அவர்கள் கூட சாப்பிட்டும் அவரோட இது கூடலாம். அப்ப ஏடிபிக்கல் டிப்ரெஷன் இருக்கு. அப்ப நாங்கள் எல்லாத்தையும் எல்லாம் இனங்கண்டு தெளிவாக இருந்து காண முடியாது. இவ்வாறான மாற்றங்கள் தொடங்கினால் உதவிய நாடுவது முக்கியம், நீடிச்சா அது முக்கியமாக நீடிச்சா. ஓகே. அப்போ ஒரு டிப்ரெஷன் ஒரு மூட் வந்து அதுக்கு வேற காரணம், அதாவது ஆங்கிலத்துல ஆர்கானிக் பேத்தாலஜி, நாங்க ஆர்கானிக் கோசஸ ரூல் அவுட் பண்ணணும். அதுக்கு கட்டாயம் இந்த அயன், தைராய்ட், ஹீமோகுளோபின் முக்கியமாக செய்து பார்க்க. ஏனென்றா நான் நினைக்கிறேன் சார், இந்த அயனும் தைராக்சினும் எங்களோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்ல உருவாக்குறதுல ஒரு கோஎன்சமாகவும் தொழிற்படுகிறது. அதே நேரத்துல அயன் இல்லாட்டி மூலதிக்கு போற ரத்தமும் குறையண்டா, ஹீமோகுளோபின் தான் ஆக்சிஜன். அப்ப இதால எல்லாரும் மனச்சோர்வு இருக்கிற எல்லாரும் உங்களோட ஹீமோகுளோபினையும் செக் பண்ணணும், தைராய்டையும் செக் பண்ணணும். அதே நேரத்துல லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷனையும் ஒருக்கா பார்த்து அதுகளால இது வந்ததோ இல்லையோண்டு அறியண்டா. ட்ரீட்மெண்ட் டிஃபரண்ட். அதுகளால வந்திருந்தா அதை ட்ரீட் பண்ணா உங்களுக்கு சுகம் பெறும். அதே நேரத்துல உங்களுக்கு பாரதூரமான வருத்தங்கள், மனப்பிளவு, சிசோஃபேனியா அல்லது அதுகளை நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போய் உங்களோட ஸ்டோரியெல்லாம் வடிவாக சின்னல இருந்து உங்களுக்கு எதுவும் அபியூசஸுக்கு உட்பட்டீங்களா, அல்லது டீனேஜ்ல ட்ரக்கை யூஸ் பண்ணீங்களா, அல்லது டீனேஜ்ல தேவையில்லாத குழப்பம், அந்த பைப்போல சிசோஃபேனியான்ற சின்ன வயதுல இருந்தே வரும். அவைகளுக்கு அது அந்த நேரங்கள் அந்த இதுகள் தெரிய வந்துருக்கு இருக்கும். அப்ப அதுகளை சொல்ற மூலம் வேற வருத்தத்தால வர்ற டிப்ரெஷன் இல்லையாண்டும் பார்க்க வேணும். ஏனென்றா அதுக்கு ட்ரீட்மெண்ட் டிஃபரண்ட். அப்ப நாங்க இதுகளை அகற்றி இது ஒரு சாதாரணமான மனச்சோர்வு டிப்ரெஷன் நாங்க கண்டுபிடிச்ச பிறகு சார் எப்படி இதை அணுகிறது என்றதான் அடுத்த கேள்வி. இப்ப பொதுவான ஒரு இது வந்து எங்களுக்கு டயபெட்டிக்ன்ற ஒரு தலைவலின்னா உடனே போவோம். இது நாங்க உடனே போறோம், அது நாங்க பல தடவை கதைச்சிட்டோம். ஆனா இதுல கேட்கிற ஆக்களுக்கு விளங்க வேணும், இதுவும் ஒரு நோய். நீங்க தடுமல் எதுமுண்டா உடனே வாரீங்க, செக் பண்றீங்க. அப்போ இது வந்து உங்களுக்கு மனம் சோர்வா இருக்குது, 2 கிழமைக்கு மேல இருக்குதுண்டா அது ஒரு நோய், அதுக்கு தீர்வு இருக்குது. ஆகவே நாங்க போக வேணும். நாங்க போகாவிட்டோம்டா அதை கூட காலம் உங்களுக்கு வந்தா சார் சொன்ன மாதிரி வேற வேற விளைவுகள் உங்களுக்கு ஏற்படுத்தினா சில நேரம் மாத்த இயலாமலும் போயிடும். அது வந்து குரோனிக் டிப்ரெஷன் ஒரு நிலைமைக்கும் போயிடும். ஆகவே கட்டாயம் போகணும். நம்ம போனா இத முழுமையாக மாத்தலாமா என்ற கேள்வியல் சார். என்ன வழியல் இருக்குது? மருந்து இருக்குன்ற எல்லாருக்கும் தெரியும். மருந்து இல்லாம எப்படி இதை அணுகிறது? அல்லது உங்களோட அனுபவத்துல மருந்து இல்லாமலா அணுகிறது நல்லது, அல்லது ரெண்டையும் சேர்த்து அணுகிறதா? அப்ப நான் ஒரு சாதாரண மைல்ட் டிப்ரெஷனை கேட்கல, ஓரளவு மொடரேட்டுக்கு மேல உங்களுக்கு சோர்வா இருந்து அதை உங்களோட மற்ற இயல்புகளை பாதிக்குது, உங்களோட நெத்திரையை பாதிக்குது, உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கும், உங்களோட
உங்களோட ரிலேஷன்ஷிப்பை, அதாவது இப்போ பிள்ளைகளோட வைஃபா மனைவிமாரோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பாதிக்குது. உங்களோட வேலையில சந்தோஷம் இல்லாம இருக்குது. முந்தி நீங்க வழியால எல்லாம் நல்லா போய் தெரிஞ்சனீங்க, இப்ப வீட்டுக்கே ஒதுங்கி இப்படியும் கூட மற்ற இதுகளையும் பாதிக்கப்பட்ட ஒருவர் உங்கள்கிட்ட வரைக்குள்ள நீங்க அவருக்கு மருந்தும் மருந்தில்லாத முறையும் பாவிப்பீங்களா, அல்லது இவரை பூரணமாக குணப்படுத்தலாமா என்றதான் என்ற கேள்வி சார். அது வந்து அந்த அந்த அங்கட மதிப்பீட்லேயும் தங்கி இருக்கு. இப்போ அவர்கிட்ட சரி அவர் கொடுக்குற ஹிஸ்ட்ரி அது அது மற்ற எங்கட கிட்டத்தட்ட நாங்கள் அவற்றை இதை பார்த்து அதை சரியாக விளங்கி அதன் பின்னணியை விளங்கி போகும்பொழுது ஓரளவுக்கு தோன்றும் என்ன முறையை கையாளுறேன். அப்போ இப்போ பல முறைகள் இருக்கின்றன. நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ சில ஆரம்ப கட்ட முறைகளை பற்றி சொல்லியிருக்கிறோம், தொட்டிருக்கிறோம். ஓரளவுக்கு அதை பற்றி ஒரு அதுவைட்டையும் பாவிக்க வேணும், தொடர்ந்தும் அவையத்தை கையாளுற நல்ல. மற்ற அவை ஆக மனச்சோர்வு இருக்கிறவர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இவ்வாறான யுக்திகளை கையாளுறது நல்லது. மற்றவர்கள உறவு நல்லா இருக்கணும், மற்ற செயற்பாடுகள், வாழ்க்கையில ஒரு சமநிலை, லைஃப் ஸ்டைல் அவையிலும் முக்கியம். அதனுடன் சில நல்ல பாவிச்சு மெடிக்கல் அந்த எவிடன்ஸ் பேஸ்ட்னு சொல்வார்கள், சில யுக்திகள் இருக்குது. மருந்துகள் இல்லாமலே மனச்சோர்வை அணுகிற முறைகள் இருக்கின்றன. அதுல ஒருவரின் சிந்தனை போக்கு, இப்போ இதுல முக்கியமா இந்த மனச்சோர்வு நிலைமை மற்ற உல நோய்களை விட மனச்சோர்வு நிலைமையில சில சிந்திக்கிற தன்மைகள் வருகின்றன. ஒரு எதிர்மறையான சிந்தனை, ஒரு நெகட்டிவ் திங்கிங். அப்ப எல்லாம் முடிஞ்சுது, இல்லாட்டி இயலாமை, என்னால இது செய்ய முடியாது, அல்ல ஒரு தாழ்வு மனப்பான்மை. முந்தைய நல்ல ஒரு தைரியமா எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நம்பிக்கை இருந்தவர் தன்னால இனி முடியாது, மற்ற அந்த ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அதை கொஞ்சம் கூட்டி அதுல இருக்கிற தன்மையை கொஞ்சம் மிகப்படுத்தி பார்க்குற தன்மையும் வரும். ஒரு கேட்டஸ்ட்ராஃபிக் திங்கிங்னு சொல்வார்கள். இது என்ன கொண்டு போய் வாழ்க்கையில சரியான கஷ்டத்தை கொடுக்க போகுது, அல்லது இதுக்கான மீட்பு இல்லை என்ற விதமான திங்கிங். அப்ப அந்த சிந்தனை போக்க மாற்ற சில நல்ல யுக்திகள் இருக்கின்றன. அதான் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி என்று அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அது கண்டு விசேஷ உளவியல் சிகிச்சை செய்கிறாக்களும் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள், தெரபிஸ்ட், காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. அப்ப அந்த சிந்தனையை ஒரு எதிர்மறையான சிந்தனையிலேருந்து ஒரு உடன்பாடான பாசிட்டிவ் திங்கிங்கு கொண்டு வர்றதுக்கு சில நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, யுக்திகள் இருக்கு. அதே போல இந்த மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்ட் தெரப்பியும் இருக்குது. அப்ப நாங்கள் நல்லா எங்கட உன்னிப்பாக எங்கட உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நன்றாக கவனித்து தற்காலத்துல அப்ப ஆளும் எங்கட எதிர்மறையான சிந்தனையில மூழ்கடிக்கப்படாமல் எங்கட இதெல்லாம் மாற்றி எடுக்கலாம். அதாவது நாங்க இப்ப நடக்கிறத சிந்திக்க பழகி கொண்டிருந்தோம்டா இந்த அப்நார்மல் தாட்ஸ்கள் ஃபியூச்சரை பற்றி நடந்ததுல இருந்து கொஞ்சத்தை விலகலாம். அந்த மைண்ட்ஃபுல்னஸ். அவை மற்றும் காலப்போக்கில் அந்த விதமான சிந்தனைகளும் அதிலும் வரும் பொழுது, அது நாங்கள் செய்ய பழகும் பொழுது அந்த சில ரசாயன மாற்றங்களும் ஏற்படுது. மூளையில ஏற்பட்ட இதுகளும் நல்ல ஆரோக்கியமான நிலைமைக்கு போகின்றன. அப்ப இந்த மூளையில வர மாற்றங்களும் எங்கட சிந்தனை போய் இதனால கொஞ்சம் மாற்றலாம். இப்போ அந்த பாசிட்டிவ் திங்கிங், மைண்ட்ஃபுல்னஸ் போன்றவற்றை நாங்கள் பாவிச்சு கொண்டு வரும் பொழுது இந்த ஆரோக்கியமற்ற ரசாயன மாற்றங்களும் நல்ல நிலைக்கு போகின்றன. போகலாம். அது ஆங்கிலத்துல நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்றேன். என்ன சார், எங்கட தோட்ஸ் சிந்தனைகளால எங்கட மூளையில அனட்டமியையும் எங்கட கெமிக்கல் இதுகளை நாங்களே மாத்தலாம். ஆமா, அது ஒரு முக்கியமான அம்சம். அதை போல இன்னொரு சிகிச்சை முறை, அது அவ்வளவு ஆக்கள் பெருசா எடுக்கிறதில்ல. ஆனாலும் எங்கட கலாச்சாரத்துக்கும் எங்கட நிலைமைக்கும் என்ன பார்க்குற அளவுல நாங்கள் அதை கொஞ்சம் கூட வலியுறுத்தணும். இந்த பிஹேவியரல் ஆக்டிவேஷன். அப்ப நடத்தை மூலம் ஒருவரை திருப்பி செயல்படுத்தப்படலாம். இப்ப இந்த மனச்சோர்வு நிலையில அவர்கள் ஒரு சோர்வடைந்து தன்னால இயலாது, தன்னால முடியாது என்று ஒதுங்கி போய் நாளாந்த செயற்பாடுகளில் ஈடுபடாமல் தன்னை கடமையில செய்யாமல் அந்த நிலைமைக்கு போறார்.
அப்ப அவரை மாற்றி கொஞ்சம் கொஞ்சமா இவரில் செயல்படுத்த பண்ணி கொஞ்சம் சின்ன சின்ன அப்போ இன்றைக்கு ஒரு அம்மாவா இருந்தால் கொஞ்சம் கூட உடுப்பலை கொஞ்சம் கழுவி கொடுங்க பிள்ளைகளுக்கு அல்லது அவர்களின் காலமை சாப்பாடு தயார்படுத்துறதுல கொஞ்சம் ஈடுபடட்டும். அப்படி அந்த கொஞ்சம் கொஞ்சமா செயற்படுத்த துவங்கும் பொழுது அந்த உடம்புலேயும் அந்த மாற்றங்கள் துவங்குகின்ற ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான மாற்றங்கள் அந்த ரசாயனங்கள் அவையிலையும் மாற்றம் வருது. அப்போ அது சொல்ற பிஹேவியரல் ஆக்டிவேஷன் அல்லது அவர்களுக்கு இருக்கிற இப்போ ஒரு உதவியாளராக இருந்தால் ஒரு குடும்பத்துக்கு உதவியாளர் குடும்ப நல சேவையாளர் அப்படிப்பட்டவர் போய் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மனச்சோர்வு நிலைமை இருக்கின்ற அவர்கள் ஊகித்து கொண்டால் அவர்களின் பரிசோதனையில் இவ்வாறு அந்த நபரை செயற்படுத்த தொடங்கும் பொழுது முக்கியமாக அவர்களின் பிரச்சனை என்ன, அவர்கள் என்னத்தால இவ்வாறு கஷ்டப்படுகிறார்கள்னு பார்த்து அவர் ப்ராப்ளம் சால்விங் என்றதை பாவித்து கொஞ்சம் கொஞ்சமே அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய நிலைமையை கொண்டு வரும் பொழுது அதுலேயும் ஒரு மாற்றம் வருது. அப்ப இவையில் வந்து அந்த மருந்துகளை பாவிக்காமலே கொஞ்சம் கொஞ்சமா சில மாற்றங்களை கொண்டு வரலாம். மற்றும் அந்த கோயில் வழிபாடுகள் அவற்றிலேயும் ஈடுபடும் பொழுது அந்த ஈடுபாடு அதை சொல்றது பிஹேவியரல் ஆக்டிவேஷன் அந்த அவர்களை அந்த ஒரு சின்ன வழித்தடங்கள் இருக்குதா ஸ்ரீ? பேராசிரியருக்கு தொலைபேசி அழைப்பு ஏதாவது வந்ததோ? அவரது பக்கத்தில் இருந்த ஒரு சத்தத்தையும் காணவில்லை. ஒரு அந்த ஃப்ரோசன் தோட்டம் ஒன்று இருக்கிறது. நேர்கள் இணைந்திருப்பது வையகம் தழுவிய வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை. பிரதி வியாழக்கிழமைகளில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதை நேர்கள் அறிவீர்கள். உடல் மற்றும் உள நல கரிசனைகள் குறித்து மக்கள் கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான பதில்களை பெறுவதற்கு முன்னர் அது சம்பந்தமான பின்னணியை தருவதும் அந்த உரையாடலின் நோக்கமாக இருக்கும். அந்த வகையில் ஆஸ்திரேலிய வாழ் யாழ் பல்கலைக்கழக மருத்துவப்பட வைத்தியர்கள் இந்த நிகழ்ச்சியை தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையோடு இணைந்து வழங்கி வருகிறார்கள். 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை சிட்னி மெல்பர்ன் நேரப்படி இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இன்று மனச்சோர்வை எவ்வாறு அணுகுவது என்ற தலைப்பில் ஹவு டு அப்ரோச் டிப்ரெஷன் என்ற தலைப்பில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று எங்களோடு இணைந்திருக்கும் வளவாளர் மனநல வைத்திய நிபுணர் பேராசிரியர் த சோமசுந்தரம் அவர்கள் இணைந்து எங்களுக்கு இதற்கான அந்த ஒருங்கிணைப்பை வழங்கி கொண்டிருப்பவர் பொது வைத்தியர் டாக்டர் டி ஸ்ரீஹரன் அவர்கள். மீண்டும் அவர்களை இணைத்துக் கொள்ளலாம் என்று நம்புகிறேன். பேராசிரியர் ஒரு இணைப்பு தளங்கள் காரணமாக விலகியிருந்தார். ஸ்ரீ எங்களுக்கு ஒரு தொலைப்பு அந்த அழைப்பை அழைப்பது அந்த எடுக்கலாம் என்று நம்புகிறேன். பேராசிரியர் என்ன சொல்லிருந்தா மருந்து இல்லாம எப்படி இந்த மனச்சோர்வை அணுகிறேன். அதுல முதலாவது அவர் சொன்னது கொக்னிட்டிவ் பிஹேவியர் தெரபின்னு. അതിന്റെ அந்த பேசிக் என்னண்டா எங்கட தோட்ஸுகள் எங்கட சிந்தனையெல்லாம் எங்களுக்கே பிரச்சனையா வர்றது. அப்ப நாங்க எங்கட சிந்தனையில வளப்படுத்தினோம்டா நாங்க வடிவா சிந்திக்க தோங்கினோம்னா நாங்க டிப்ரெஷனா போக மாட்டோம். இப்ப உதாரணமா நாங்க ஒரு கோயிலுக்கு போறோம், அங்க ஆக்கள் சண்டை பிரச்சனை உண்டா அதை நாங்க மனதுக்குள்ள எடுத்து அவரேன்னு இப்படி சொன்னார் அவர் இப்படின்னு நாங்க அதுக்கு ரியாக்ட் பண்றது எங்களை இன்னும் சோர்வாக்கும். இந்த கொக்னிட்டிவ் பிஹேவியர்னா அந்த எங்களோட சிந்தனையில மாற்றம் ஏற்படுத்திக்கல எங்களோட பிஹேவியரும் மாறும், நாங்க டிப்ரெஷனா போக மாட்டோம். அதுதான் அவர் சொன்னது. ரெண்டாவது சொன்னவர் ஒரு ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் உண்டு. ஒரு ஃபேமிலியில ஒருவர் டிப்ரெஷனா இருந்தா அவர் ஏன் டிப்ரெஷனா வர்றதுன்றதை அறிஞ்சு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதால அவருக்கு அந்த இதுல இருந்து போகலாம். சார் இப்ப திருப்பி வந்துட்டேன். ஓகே, ஒரு சிக்கல் உண்டு. அந்த நீங்க சொல்ல இப்ப நீங்க சொல்லி கொண்டிருந்ததுல அந்த ப்ராப்ளம் இப்ப சில பேருக்கு பொருளாதார கஷ்டமா இருக்கலாம், இப்ப வறுமை அல்லது அவர் தண்ட தொழில இழந்திருக்கலாம், அல்லது இப்ப இலங்கையில நடந்த போன வருஷம் திரும்ப ஏதோ ஒரு இணைப்பு தடங்கள் இன்டர்நெட் வசதி இலங்கையில இருந்து சேரபடியா. ஓகே, அப்ப அந்த இப்ப சார் என்ன சொல்றாங்கன்னா இந்த வறுமை
அல்லது வேலை இழப்புன்றது அந்த பிரச்சனைகள் அவர்கிட்ட சோர்வை உருவாக்குது. அப்ப அதுல இருந்து அவர்கிட்ட சோர்வை எடுக்க வேணும்னா அவருக்கு மருந்து கொடுக்க தேவையில்லை. அதான் சொல்றேன். இதை சொல்றது நான் ஃபார்மகாலஜிக்கல் அப்ரோச் ஆஃப் டிப்ரெஷன். அதாவது மருந்து இல்லாம எப்படி மனச்சோர்வை, அப்ப ஒருவர் என்ன காரணம் வருதுன்னு அந்த காரணத்தை கண்டு அதுதான் ப்ராப்ளம் சால்விங்ன்றது. அதை நாங்க நிவர்த்தி செய்ய இல்ல, அவர் அந்த டிப்ரெஷன்ல இருந்து எடுபடுவார். அப்படியான ஆட்களுக்கு மருந்து தேவையில்லை என்றதான் சார் சொல்ல வாரேன். நேர்கள் உங்கள் கேள்விகள் இருந்தால் சுருக்கமாக கேட்கலாம். குறைந்தது 10 நிமிடங்கள் நாங்கள் இங்கே இருப்போம். சில நிமிடங்கள் மேலதிகமாக தேவை என்றால் இப்போது சில தடங்கல்கள் பேராசிரியர் பக்கத்திலும் இருந்ததால் சில நிமிடங்கள் எங்களால் மேலதிகமாக இருக்க முடியும். 02-8458-2393 என்ற இலக்கத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். 02-8458-2393. அதுவேளையில் வாட்ஸ்அப் அல்லது வைபர் மூலமாக இணைந்து பேச விரும்பும் நேர்களுக்கான இலக்கம் 61-499-829-960 +61 499-829-960. அனைத்து நேர்களும் எங்களை தொலைபேசி ஊடாக நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். 61-2-8458-2393 +612-8458-2393. பேராசிரியர் இப்போது மீண்டும் வந்திருக்கிறார். வாருங்கள் பேராசிரியர். மெனிகான் இந்த கம்ப்யூட்டர் நான் கனகாலமே செய்து இல்லாதபடியே நான் தூசி இல்லாத இதால இந்த கம்ப்யூட்டர் அடிக்கடி இது பண்ணுது. நான் இப்போ 2 ஃபோனையும் எடுத்துட்டேன். மெனிகான் இல்லை, எல்லாம் சிறப்பு. நீங்கள் இப்போது 2 தளங்களில் இருக்கிறீர்கள். ஆனால் சொல்லுங்கள் பேராசிரியர். அப்ப அந்த பிரச்சனையை தீர்க்கிறது முக்கிய ஒரு முடியும். அந்த உதாரணமாக பொருளாதார நெருக்கடி அது ஒரு முதல் படி. இப்ப நாங்கள் பெருசா எல்லாத்துக்கும் பாயமுந்தி ஒன்றை நிப்பாட்டுங்க சார். நான் ஒன்றை நிறுத்தி இருக்கிறேன். சொல்லுங்கள் பேராசிரியர். இல்லை, நீங்கள் அன்மியூட் பண்ண வேண்டும். நான் 2 இருந்தால் ஒன்றை நிறுத்தினேன். உங்கள் கணனியை வாருங்கள் பேராசிரியர். சிறப்பு. சரி, அப்ப நாங்க அடிப்படை பிரச்சனைகளையும் ஒரு அளவுக்கு இருந்துட்டு தீர்க்க வேண்டி வரும். ஆதாரம் மற்றதும் குடும்பத்துல பிரச்சனையா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், அல்லது ஒரு ஆள் காணாமல் போயிருக்கலாம், அல்லது அந்த குடும்பத்துல பிரச்சனையா இருக்கலாம். அப்ப இப்படிப்பட்ட இதெல்லாம் தீர்க்கிறது ஆளே மீண்டு வரப்பேந்து அவற்ற இயற்கையான தாங்கும் சக்தியும் கையாளையும் அங்க வரும். ஒரு பிரச்சனை அவர்களுக்கு தீர்க்க முடியாம அவற்றை ஆற்றலுக்கு மேலாக இருக்கலாம். அவற்றை தீர்க்க உதவி செய்வதால் அதுக்கான வழிகளை செய்து அவர் அதுல ஈடுபட வைக்கிறதால அதுவும் ஒரு நல்ல ஒரு அணுகிற முறை. தொடர்ந்து அவர் வறுமையில இருந்து கொண்டு அவருக்கு மனச்சோர்வை குறைக்க பார்க்கறது அது என்ன ஒரு ஓட்டவாளியை நிரப்புற மாதிரி தானே. அவர் பொருளாதார நிலைமையையும் மேம்படுத்தணும். அதுக்கு வழியல் இருக்கும். இருந்துட்டு அவர் அந்த இருக்கிற மனச்சோர்வு நிலைமையில அந்த வழியலை கண்டுகொள்ளாம இருக்கலாம். ஆனாலும் ஒரு வெளியிலேருந்து போற ஒரு உதவியாளர் அல்லது ஒரு சமூக சேவையாளர் அங்கே சமூகத்துல இருக்கும் தானே. இருந்துட்டு ஒரு அதுக்கான முறைகள் இருக்கு. கையாள்கைக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு தமிழகத்திலிருந்து வந்திருக்கிறது. உங்கள் சம்பந்தத்தை அழைப்பை ஏற்றுக்கொள்ளலாம். வளமையாகவே இந்த நேர சுருக்கமான கேள்விகளை கேட்பது வழக்கம். சந்திரசேகர் வணக்கம். ஐயா வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூரில் இருந்து சந்திரசேகர், இந்தியா, தமிழகத்திலிருந்து. மிக அற்புதமாக நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கிறது. முதற்கண் வாழ்த்துகள் அப்படிங்கிறதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இந்த மனச்சோர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்ப காலகட்டத்துல ஒருத்தருக்கு வந்தது அப்படின்னா அதை போக்கிக் கொள்வதற்கு யோகா, மெடிடேஷன் எந்த அளவுக்கு உதவி புரியும்? ஒருத்தர் ஆரம்ப ஸ்டேஜ் ஆஃப் மனச்சோர்வுல இருக்கிறார் அப்படிங்கறத எப்படி கூட இருக்கிறவங்க கண்டுபிடிக்கிறது? இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்படியே நான் வானொலியில கேட்டுக்கிறேன். மிக நன்றி சந்திர சார்.
ஓ ஓ அது அவை சொல்ற விடயங்கள்ல முக்கியம். அந்த ஆரம்ப கட்டத்துல யோகா, தியானங்கள் போன்றவை உதவி செய்யும். அதுல ஒரு விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே போல சமய வழிபாடுகளும் மற்றும் எங்கள் சொந்த உறவினர்கள், சமூகத்தோடு இருக்கிற தொடர்புகள் போன்றவை உதவி செய்யும். ஆனாலும் ஒரு கட்டத்தை தாண்டி போகும் பொழுது, ஒரு நாங்கள் சொன்ன 2 கிழமை என்று சொன்னதான் அது அதனுடன் ஒரு தீவிரத்தன்மை வரும் பொழுது இருந்துட்டு நாங்கள் உதவி எடுக்க வேண்டி வரும். வேறு இடங்கள்ல முக்கியமாக ஒரு மருத்துவர் அல்லது அங்கே சமூகத்தில் இருக்கிற அப்ப அதுக்கு சில அறிகுறிகள் அம்மா கேட்டா. அப்ப அந்த அறிகுறிகள் வந்து இப்ப நாங்கள் முதலே குறிப்பிட்டோம். நித்திரையில குழப்பம் போல நித்திரை கொள்ள முடியாமல் போகலாம், அல்லது ஒரு கூட ஒரு தீவிரத்தன்மை அந்த உள மாய நோய் என்று நாங்கள் குறிப்பிடுறதுல வெள்ளன ஒழும்பி ஒரு இப்போ பொதுவாக நாங்கள் 5-6 மணிக்கு எழும்புறோம்டா இது வந்துட்டு 2-3 மணிக்கு ஒழும்பி பேருந்து திருப்பி நித்திரை கொள்ள முடியாமல் கஷ்டப்படுறது ஏர்லி மார்னிங் அவேக்னிங் சொல்லுவார். அப்படிப்பட்ட அறிகுறிகள் மற்றும் பசியின்மை, சாப்பாடு இருக்கிற ஆர்வம் குறைந்து மற்ற எங்களோட உடம்புலே மெலிஞ்சு எங்களோட இதை நாங்கள் குறைஞ்சு கொண்டு போற தன்மை, மற்ற செயற்பாடு எங்களோட முந்திய போல அந்த ஆர்வமின்மை, குறைவு மற்ற சந்தோஷம் இல்லை. செயற்படுற சாதாரண விஷயங்கள்ல நாங்கள் முந்தி சந்தோஷப்பட்ட விஷயங்கள்ல எங்களுக்கு இப்ப ஆர்வம் இல்லை. ஒரு நல்ல ஒரு பாட்டை கேட்கறது அல்லது பிள்ளைகளோடு சேர்ந்து டிவியை பார்க்கறது, இப்ப இவற்றை செய்ய முடியாமல் அல்லது செய்யும் பொழுது எங்களுக்கு அந்த முந்தின போல அந்த சந்தோஷம் இல்லாத அன்ஹிடோனியான்ற ஒரு சொல்லு பாவிக்கப்படுது ஆங்கிலத்துல. சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க. அது சரி. இல்ல அடுத்த நான் அந்த ஒரு கடைசியான ஒரு முக்கியமான கேள்வி, ஒருவருக்கு இப்படி பெரிய அளவுல இருக்கே, அதாவது வந்து நாங்க சொல்றோம் பாரதூரமாக அவர் டிப்ரெஷன் போயிருக்கல, இப்ப 1 மாதமா அப்படி இருக்கேக்கல, நீங்க நினைக்கிறீங்களா சார் மருந்து இல்லாம அந்த டிப்ரெஷனை அணுக இயலுமா, அல்லது மருந்தும் போட்டு மருந்து இல்லாத சேர்ந்து போறதா வேணும்? நான் ஒரு மைல்டு மொடரேட்லயும் விட கூடுதலா ஒருவருக்கு இருக்கேக்கல 3 கிழமை 4 கிழமை அப்படி இருந்தா இந்த மருந்தில்லாத தன்மையால மாத்திரம் அதை குணப்படுத்தலாமா, அல்லது மருந்தும் அவர் அணுக வேணுமா என்றது ஒரு கேள்வி. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மருத்துவரண்ட நிபுணத்துவம், அதான் மருத்துவர்கிட்ட போறோம் மற்றும் அவற்ற பழைய முந்தின அனுபவங்கள், அவற்ற தேர்வு அப்படின்னு சொல்லலாம் மெச்சூரிட்டி. அப்ப இந்த தீவிர தன்மையை ஒன்று கணக்கில் எடுக்கணும். முழுத சாப்பிடாமல் அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து இருக்கிற நிலைமையில உடல்மியல் பாதிப்புகள் ஏற்படுது. மற்ற சில அறிகுறிகள் வந்து உடலியல்ல கூடிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, அல்ல அதுன்ற ஒரு தன்மையை காட்டுது. உதாரணமா நித்திரையின்மை, பசியின்மை, செயற்பாடு குறைவு என்ற சில பிசிக்கல் சிம்டம்ஸ் இருக்கும் பொழுது இருந்துட்டு மருந்து பாவிக்க வேண்டிய தேவை இருக்கு. மற்றும் முந்தி இதில் பாவித்து இதுல அவ்வளவு பயன் பெறாமல் அல்லது இதுல பாவித்தும் அவற்ற மனசோர்வு தொடர்ந்து இருந்தால் அப்ப மருந்து எடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படலாம். மற்றும் இதுக்கு முந்தி இவ்வாறான நிலைமையில போய் மருந்து பாவிச்சு குணப்பட்டாருண்டா திரும்பவும் இருந்துட்டு மருந்து தொடங்குறதுக்கு அங்க இருக்கு. மற்றது ஒரு கட்டத்துல இருந்துட்டு மருந்துகள் மட்டும் இல்லை, நாங்கள் இருந்துட்டு அவர்களை அட்மிட் பண்ண வேண்டியும் ஒரு ஆஸ்பத்திரியில கொஞ்ச நாளுக்கு முக்கியமா அவர்களை அவதானித்து ஒரு செட்டியான உச்சக்கட்ட மனச்சோர்வுக்கு இருந்துட்டு இசிடி போன்ற இதுகளையும் பாவிக்கும். மின்வலிப்பு சிகிச்சை, இப்ப டிரான்ஸ்மிலேஷன் கணக்கு புதிய இதெல்லாம் இருக்கின்றது. இப்ப ஆளும் தீவிரமான மனச்சோர்வு நிலை அது கூடுதலாக இந்த உளமாய நோய்கள், இந்த நாங்கள் கதைக்கிறது கூடுதலான மிதமான சாதாரணமான நாங்கள் வாழ்க்கையில காண்ற மனச்சோர்வு நிலைமையை பற்றி தான் பொதுவாக கதைக்கிறோம். ஆனாலும் சிலதல் கூட ஒரு கடுமையான மனச்சோர்வு தன்மையாலையும் வரலாம். அதான் அதுல இருக்கிற ஒரு சின்ன ஒரு கஷ்டம்.
இதுல ஒரு டாக்டர் பரிணாமம் இருக்கு, டைமென்ஷனல். மன்னிக்க வேண்டும். டாக்டர் ஸ்ரீஹரன், ஒரு அழைப்பு காத்திருக்கிறது. அந்த அழைப்பை நிறைவு அழைப்பாக எடுத்துக்கொண்டு நாங்கள் நிறைவு கருத்துக்களுக்கு போக வேண்டும் என்று நம்புகிறேன். இப்போது வாட்ஸ்அப் மூலமாக இணைந்திருக்கும் இந்த நேரை இணைத்திருக்கிறோம். சுருக்கமான கேள்வியாக இருக்கும் என்று நம்புகிறோம். வணக்கம். வணக்கம் அண்ணா. நான் ஹொலண்ட்ல இருந்து தனேஷ். தனேஷ், வணக்கம். எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம். சொல்லுங்க. இந்த வாழ்க்கையில நடக்க வீட்டுல நாளாந்த நடக்கும். அப்போ என்னண்டா இப்ப வெளியில வெளியில நிக்கிறாங்களோட நல்லா சிரிச்சு கழிப்பேன், எல்லாம் செய்வேன். ஆனா என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் அடிக்கடி குளறுபடி வர்றபடியா, பிரச்சனைகள் வர்றபடியா, அவன் என்னத்தை சொன்னாலும் அந்த உள் மனது குளறும். என்னத்துக்கு இப்படி கேட்கறது, எப்ப பார்த்தாலும் எங்களை போட்டு தோண்டி கொண்டே இருக்கிறது, குற்றம் சொல்ற, குறை சொல்றேன், இந்த மனப்பான்மை வர்றபடியா அவன் என்ன கேட்டாலும் அவருக்கு அந்த பதில தனியா சொல்றே இல்ல, எரிஞ்சு விழுந்து சொல்றது. அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? முதலாவது அதுக்கான காரணம் என்ன என்று கேட்கிறீர்கள், பின்னால் தீர்வு கேட்கிறீர்கள் இல்லையா? சரி, நீங்கள் வானொலி நேரடியாக கேளுங்கள். நாங்கள் மருத்துவர்களிடம் போகலாம். மிக்க நன்றி தனேஷ். வணக்கம். நன்றி. சொல்லுங்கள் ஸ்ரீ. இல்ல சார், இதுக்கு அவருக்கு இல்ல கனபேருக்கு இருக்கிற பிரச்சனையத்தான் அவர் கேட்டு இருக்கிறார். வெளியால சார் எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருப்பேன், வீட்டுல பழகு நாக்களோட போய்க்குள்ள அந்த ஒரு ஈடுபாடு வரா இல்லாத நானும் கன்னடங்கள்ல பார்த்துருக்கிறேன். அவர் கேட்கிறார், அது ஏன் நவா சொன்னா இல்லாம உடனே எரிஞ்சு விழுகிறது, ஒரு லிசன் பண்ற இல்ல. அதே சேம் அவர் வேற இடத்துல ஃப்ரெண்ட்ஸோட போனா மேலும் ஹாப்பியா இருக்கிறார். அப்ப அதுக்குரிய காரணம் என்னன்னு அவர் கேட்கிறார். அது ஒரு டிப்ரெஷன் அறிகுறியான்னு கேட்கிறார். அதுக்கு நீங்க தான் சார் சொல்லணும். அப்படிப்பட்ட அந்த உறவு, நெருங்கியவர்களுடன் ஒரு உறவு சிக்கல், முக்கியமாக குடும்ப மட்டத்துல தோன்றுவதற்கும் பல காரணங்கள் இருக்கலாம். அதுல மனச்சோறும் ஒரு காரணமா இருக்கலாம். இருந்துட்டு அந்த கோவிக்கிறவர், அந்த அவ்வாறு கதைக்கிறவர், அந்த சிறுசிறுப்ப காட்டுறவருக்கு மனச்சோர்வு இருக்கலாம். இருந்துட்டு அதான் அவற்றை அதை வெளிக்கொன்ற விதமா இருக்கலாம். இப்ப அவர் அதை ஏற்றுக்கொள்ளாட்டியும் மறுத்தாலும் இருந்துட்டு அவருக்கு உதவி தேவை வரலாம். மற்றும் எங்கட உறவு சிக்கல்களுக்கு இருந்துட்டு ஒரு தனிப்பட்ட உளவள துணை இல்ல, குடும்ப உளவள துணை, ஃபேமிலி தெரப்பி. ஃபேமிலிக்குள்ள ஏன் இந்த உறவுகள்ல சிக்கல் வருது, புரிந்துணர்வு இல்லை போன்றவற்றையும் ஆராய வேண்டி வரும். அப்ப அப்படியும் பார்க்க வேண்டி வரும். அப்ப இவற்றை எல்லாத்தையும் ஒரு நல்ல முறையில மதிப்பீடு செய்து யாருக்கு உண்மையா பிரச்சனை இருக்கு. இப்ப இதுல ஒரு ஆள் மட்டும் இல்லை, இதுல 2-3 பேர் சம்பந்தப்பட்டிருக்கணும். இப்ப வெளியில போக நல்லா எல்லாரோடையும் பழகுறார். அப்ப அது இருந்துட்டு அவர்ல இருந்துட்டு மனச்சோர்வு இருக்காதுன்னு தான் சொல்லலாம். இப்போ ஒருவரோடு மட்டும்தான்டா, அப்ப அது அங்கே ஒரு உறவு சிக்கல் போலதான் எனக்கு தோன்றும். சரி சரி சார், நீங்க சொல்றது இப்ப படிவாப்ப எனக்கு விளங்கிட்டு. அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வருகுதுண்டா அங்க ஒரு பிரச்சனை இருக்குதுதான். ஏனெண்டா ஃப்ரெண்ட்ஸோட நல்லா இருக்கிறவர் வைஃபோட இருக்குண்டா அங்க ஏதோ ஒரு அந்த ப்ராப்ளம் அவர் ஒரு ஃபேமிலி கவுன்சிலர்ஸ் போனா அவைகள் கட்டாயம் நிறைவு செய்வினோம். இதை கேட்கிற எல்லாருக்கும் அது அதாவது நெடுகளும் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருகுதுண்டா ஏதோ ஒரு அவையல் ஃபேமிலி கவுன்சில அவாவை தனியாக கேட்டு இவரை தனியாக கேட்டு 2 பேரையும் கேட்டு ஒன்றை கண்டுபிடிச்சிருவினோம். அவையில் அதை அட்வைஸ் பண்ணிக்க அந்த சிக்கல் எடுபடும். மருத்துவரையும் செய்யலாம். இப்ப நீங்க ஒரு ஜிபி அப்படிப்பட்ட மட்டத்துல இருக்காங்க. எஸ் எஸ், அதாவது ஃபேமிலி கவுன்சிலர் அல்லது ஃபேமிலி டாக்டர் ட்ரஸ்ட் பண்ற உங்களுக்கு நம்பிக்கையான டாக்டர்கிட்ட போனா, ஃபேமிலி பிசிஷியன்கிட்ட நாங்களும் செய்யலாம். எஸ், அது நல்ல உண்மையான கணேசன் கேள்வி, நல்ல கேள்வி. ஆனா ப்ரொஃபசர், எனக்கு இந்த திசையில் இருக்கிற கேள்வி என்னவென்றால், இது மனநல பிரச்சனை அல்லது மன அழுத்த பிரச்சனை மற்றும் ஒரு பொதுவான ஒரு மன சோர்வு பிரச்சனை, அல்லது நாங்கள் எங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் தான் நாங்கள் கோபத்தை காட்டுகிறோம் அல்லது எங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக காட்டுகிறோம், மற்ற இடங்களில் சில சந்தர்ப்பங்களில் நடிக்கிறோம் என்ற ஒரு நிலைமை இருக்கும். வெளியிலே ஒரு சிலர் மாறி இருப்பார்கள். வெளியிலே மிகவும் ஒரு ஃபோர்மல் லுக், மிகவும் ஒரு கடுமையான ஒரு காட்டமான ஒரு ஆசிரியை போல இருக்கும் ஒருவர், வீட்டுக்கு வந்தவுடன் பூனைக்குட்டி போல பிள்ளைகளோடு உருண்டு விளையாடுவார். இந்த மாதிரியான இரட்டை வாழ்க்கை என்று நான் சொல்லவில்லை, ஆனால் அதை 2 விதமாக விடயங்களை கையாளுகிற சிலரும் இருப்பார்கள். இது எனது கோபத்தை, எனது களைப்பை, வேலை தளத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நான் வேலை நண்பர்களோடு காட்டினால் எனது வேலைக்கு சிக்கல் வரும். அங்கே நான் ஒரு அரைப்போலி வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு வீட்டில் வந்து அந்த கோபத்தையும் அந்த களைப்பையும் அந்த சலிப்பையும் காட்டுகிறேன் என்று இருப்பதை நீங்கள் எந்த பட்டியல் போடுவீர்கள் பேராசிரியர்? அது ஒரு நல்ல செயற்பாடு. இப்ப வீட்டு எங்கட ஒரு அதாவது பாதுகாப்பான சூழல் என்று சொல்றீங்களா? எங்கட ஹோட்டல்
அப்ப அங்க வந்து நாங்கள் இப்படி எங்களோட உறுப்புகளை கலத்தக்கூடியதை எங்களோட உணர்வுகளை உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அங்கேயும் நடித்து மற்றவர்களை இது பண்றேன்டா அது ஒரு கொஞ்சம் கஷ்டம். அப்ப அந்த குடும்பத்துல இன்னொரு சிக்கல் இருக்கு. குடும்பம் வந்து அப்படி அதான் குடும்பத்தின் ஒரு முக்கிய ஒரு செயற்பாடு. ஒருவர் வெளியில போய் அடிபட்டு அங்க கஷ்டப்பட்டுட்டு வீட்டை வந்த உடனே எனக்கு இருக்கிற உணர்வு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த இட நேரம், அந்த வசதி, மற்றவர்கள் அதை குறை சொல்ல ஆமல், மற்றவர்கள் அதை கூடுதலா புண்படாமல் அவருக்கு தேவையான ஆதரவை கொடுத்து அவருக்கு வேண்டிய ஒரு அந்த தேவையை அங்க பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை குடும்பத்திலே இருக்கும். அப்ப அதுதான் உண்மையா நல்ல ஒரு ஆரோக்கியமான குடும்பம் என்று சொல்லுவோம். அங்க இந்த குடும்பத்திலையும் வந்து எல்லாம் நடித்து கொண்டு இருக்கிறேன்டா அப்ப கொஞ்சம் கஷ்டம். வெளியில கொஞ்சம் இவ்வாறான இதுகள் இருந்துட்டு இருக்கா. சொல்ற மாதிரி வேலை தளத்துல நாங்கள் நினைச்சபடி சத்தம் போட்டு கோவத்தை வெளிப்படுத்தினா இது வேலையில இருந்து நிப்பாட்டி விட்டுருந்தோம். இல்லாட்டி அங்கட பெரியவருக்கு இருந்துட்டு வீட்டுல பிரச்சனை இருக்கலாம். அப்ப அவர் வந்து அங்க வேலை தளத்துல மற்ற ஊழியர்கள சத்தம் போடலாம். இல்ல ஆசிரியர் வந்து வீட்டை புருஷனோட கஷ்டப்பட்டுட்டு வந்து அங்க கிளாஸ்ல மற்ற பிள்ளைகளுக்கு அடிக்கலாம். அப்ப இதெல்லாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்வாரு. அப்ப இதெல்லாம் ஈடு செய்யறாக்கு வீடுதான் நல்ல இடம். அல்லது எங்கட நண்பர்கள், எங்கட சூழல், அங்கேயும் நாங்கள் எல்லாரும் விளையாட்டுக்கலாம். வீடாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, எங்கள் பலங்களையும் பலவீனங்களையும் அல்லது எங்கள் சிக்கல்களை புரிந்து கொண்டு அவ்வப்போது அதை தாங்கிக் கொள்ளுகிற அந்த பஃபரிங் கெப்பாசிட்டி உள்ளவர்கள், தாங்கு வலிமை உள்ளவர்கள் என்று பார்க்கிற போது சிலருக்கு நண்பர்கள் குழாம் அந்த வாய்ப்பை கொடுக்கும். சிலருக்கு குடும்பத்திலும் சில குடும்ப உறுப்பினர்கள் அந்த வாய்ப்பை கொடுப்பார்கள். அவர்களோடு நாங்கள் எங்கள் சுமைகளை கலட்டி வைப்பது, நீங்கள் சொன்னதை போல பாரமான ஆடைகளை கலட்டி வைத்துவிட்டு வெளிப்படையாக நிற்கிற அந்த உணர்வை அவர்கள் அங்கே சார்ந்து கொள்வதற்கு ஒரு இடத்தை தேடுகிற போது கொடுப்பதற்கு வசதியான இடமாக இருந்தால் ஆழமான அந்த மனச்சோர்வு என்பது ஒரு மனநல பிரச்சனையாக வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறீர்கள் என்று நம்புகிறேன். ஸ்ரீ, நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்திருக்கிறது. பேராசிரியர் நிறைவு கருத்தாக ஒரு தொகுப்பை உங்களால் சொல்ல முடிந்தால், நீங்கள் சொன்னதே ஆழமான விடயங்கள் தான். டேக் ஹோம் மெசேஜ் என்ற ஆங்கிலத்தில் சொல்வதை போல சொல்லுங்கள் பேராசிரியர். நாங்கள் கிட்டத்தட்ட எல்லாரையும் கழிச்சிட்டோம். நான் நினைக்கிறேன் முக்கியமா இந்த மனச்சோருக்கு ஒரு முக்கியத்துவம் இவ்வாறான ஒரு நிலைமை பலருக்கு வரலாம். அது இயற்கையாவே நடக்கிற சவால்கள் நிகழ்ச்சிகளால வரலாம். அதை அணுகிறது, அதை உணர்ந்து அதுக்கு ஏற்றதாக அதை கையாளுறதுக்கு அதை ஈடு கொடுக்கக்கூடிய முறையில செயற்படுத்துற அது கொஞ்சம் கடுமையா போய் ஒரு தீவிரத்தன்மை வந்தா அதுக்கான தேவையை உணர்ந்து நாங்கள் உதவியை நாடி அந்த உதவியை பெற்றுக்கொள்வது, இவ்வாறான நிலைமை இருந்தால் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். சிறப்பு. அந்த சாரம் இப்போது ஒரு குடும்ப நல மருத்துவராக மற்றும் பொது மருத்துவராக இருக்கிற டாக்டர் ஸ்ரீஹரன் தமது தொகுப்பை வழங்கினாலும் சிறப்பு. பாருங்கள் ஸ்ரீ. இல்ல சார் சொன்னாதான் இப்ப நான் என்ன சொல்றேன்டா, டிப்ரெஷன், மனச்சோர்வு ஒரு வருத்தம், ஒரு தடுமல், இருமல் அல்லது யூரின் இன்ஃபெக்ஷன் மாதிரி அது ஒரு வருத்தம், ஒரு நோய். அந்த நோய் வரையக்குள்ள நீங்க கட்டாயம் டாக்டர்கிட்ட அணுகத்தான் வேணும். உங்களோட ஃபேமிலி பிசிஷியன்கிட்ட போய் அதை நீங்க ஓப்பன் அப் பண்றது, அந்த ரூமுக்குள்ள நீங்க கதைக்கிறதாலே நீங்க 50% நீங்க ஃபீல் பண்ணி சார் சொன்ன மாதிரி வீட்டுல நாங்க இதன்ற மாதிரி நீங்க எங்களோட வந்து கதைக்கிறது. ரெண்டாவது, இங்க எல்லா இடங்கள்லயும் சரியான செட்டப்புகள் இருக்குது. ஒருவருக்கு பிரச்சனைண்டா கவுன்சிலிங், நாங்க இந்த கவுன்சிலிங் எடுக்கிறது அல்லது டிப்ரெஷனை போய் கதைக்கிறது ஒரு தாழ்வாக யோசிக்கிறோம். அது வந்து பாரதூரமான விதத்தை உங்களை தள்ளிவிடும். ஏனென்றா டிப்ரெஷன் ஒரு வருத்தம், அதுக்கு நீங்க ஆரம்பத்துல அணுகி மருந்தெடுக்க ஆவிட்டா அது திருப்பி வரையக்குள்ள அது மாற்ற முடியாம போய் உங்களோட ஃபேமிலியில ப்ராப்ளம் வந்து, வேலையில ப்ராப்ளம் வந்து நீங்க ரோட்ல நிக்க வேண்டிய நிலைமையும் வரலாம். ஆகவே இது ஒரு சாதாரண வருத்தம், ஒரு ஹியூமன் பிரெயின், எங்களுக்கு பிரெயின் இருக்கிற எல்லாருக்கும், மனிதனுக்கு இதுகள் வர்றது நோமல். அதை நீங்க அணுகுங்க என்றதான் என்ற கருது. அதோட உங்களோட அந்த இதுக்கு ஒரு சொல்ல வேணும். நல்ல கேள்வி. அதாவது வீட்டுல பூனை மாதிரி வெளியால எல்லாம் பிடிச்சிட்டு வீட்டுல பூனை மாதிரி இருக்கிறாங்க. உண்மையா அப்படி செய்யாதீங்க. ஏன்னா உங்களோட குடும்பம்
நீங்க அங்கதான் உங்களோட இதெல்லாம் பாரங்களை கழட்டி வைக்கணும். வீட்டை பயந்து எல்லாம் பேசாம இருந்துட்டு வெளியால போய் தன்றது அவ்வளவு நல்லது இல்லை. மாறி செய்வதுதான் நல்லது என்றதை நான் சொல்ல விரும்புறேன். எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக ஒரு கன்சிஸ்டன்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு நிலையான தோற்றத்தை கொடுக்க முடிந்தவர்கள் புண்ணியம் செய்வர்கள் என்று சொல்லாவிட்டாலும் அவர்கள் வரம் பெற்றவர்கள், பிளஸ் பீப்புள் என்று ஆங்கிலத்தில் சொல்வதைப் போல. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் நேர்களே மனச்சோர்வு எவ்வாறு, மனச்சோர்வு சம்பந்தமான ஒரு உரையாடலை நாங்கள் செய்திருந்தோம். ஒரு மனச்சோர்வு என்ற ஒரு சவாலை எவ்வாறு அணுகுவது என்பதை பேசியிருந்தோம். அதை அடையாளம் காண்பது எப்படி என்பதை நாங்கள் பேசினோம். மனச்சோர்வு உரிய முறையில் உரிய நேரத்தில் அடையாளம் காணப்படாவிட்டால் அது பின்னர் சந்தர்ப்பத்தில் ஒரு கடுமையான மிகுந்த மருத்துவம் சார்ந்த மருத்துவமனையில் தங்கியிருந்து கடுமையான மருந்துகளை பயன்படுத்த வேண்டிய, தெரப்பி என்று சொல்லப்படுகிற மருத்துவ முறைகளை பயன்படுத்த வேண்டிய நிலைமைக்கு வரும் என்பதை 2 மருத்துவர்களும் சொல்லியிருந்தார்கள். கூடவே சில விடயங்கள் குணங்குறிகளாக இருக்கும். ஒரு நோய்க்கு காய்ச்சல் குணங்குறியாக இருப்பதை போல ஒரு பிரச்சனையின் ஒரு ஆரம்ப வெளிப்பாடாக சில விடயங்கள் இருக்கும். அப்போதே நாங்கள் மருத்துவரிடம் போய் அல்லது ஒரு ஆலோசகரிடம் போய் இதை பெற்று பிடித்துக் கொண்டோமானால் அது உண்மையான நோயாக மாறுவதற்கு முன்னர் அந்த நோயிலும் பல படிகள் இருக்கின்றன. டபு என்று சொல்லப்படுகிற ஒரு விரும்பத்தகாத உணர்வுகளை கொடுக்கிற ஒரு தலைப்பு என்பதால் இவருக்கு மூளை சரியில்லை என்று வந்தால் அந்த குடும்பத்துக்கே கெட்ட பேர் வரும் என்ற நிலைமை இருப்பதாலும், பின்னர் எங்களை இவர்கள் நம்புவார்கள் என்ற கேள்வி இருப்பதாலும், அந்த நிலைமைக்கு வரக்கூடாது என்றால் நாங்கள் வருமுன் காக்க வேண்டும், அல்லது குறைந்தது வரும்போது காக்க வேண்டும். வந்தபின் காப்போம் என்று இருப்பது பருமதியற்றது என்பதை மருத்துவர்கள் சொல்லியிருந்தார்கள். பல விடயங்களை மருந்தில்லாத நிவாரணம் கொடுக்கலாம். அது உடற்பயிற்சியாக இருக்கலாம், ஒரு தியானமாக இருக்கலாம், அல்லது நண்பர்களோடு விளையாடுவதாக இருக்கலாம். சிலர் இந்த பாக்ஸிங், இந்த பஞ்ச் பேக் சொல்லி ஒரு பையை கட்டிவிட்டு அதுக்கு குத்துவார்கள் தங்கள் மன ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதற்காக. அதை நான் சரி என்று சொல்ல வரவில்லை. அப்படி பல முறைகள் இருக்கின்றன. ஆகவே மருந்தில்லாத விடயங்களும் இருக்கின்றன. மருத்துவர்கள் சொன்ன இன்னொரு விடயம், உள்ளத்தில் வருகிற பிரச்சனை உடலுக்கு போவதும், உடலில் வருகிற பிரச்சனை சம்பந்தமாக உள்ளத்தில் பிரச்சனைகள் வருவதுமான இந்த உடலியல் உளவியல் இணைப்பு உரிய முறையில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இதன் காரணமாக அதை ஏற்படுத்திவிட்டு அல்லது அதன் காரணமாக இதை ஏற்படுத்திவிட்டு கடைசியில் இரண்டும் இல்லாமல் நிற்கிறவரின் நிலைமை மிகவும் கவனமாக கையாளப்பட வேண்டியது என்பதை அவர்கள் பார்த்தார்கள். எந்த விதமான சிக்கல் வருகிற போதும் ஒரு பொது மருத்துவர் அல்லது ஒரு குடும்ப மருத்துவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். வைத்துவிட்டு இருக்காமல் உடனடியாகவே அந்த ஆலோசனையை தேடுங்கள் என்று இந்த 2 மருத்துவர்களும் சொன்னார்கள். அப்படி இல்லை என்றால் மருந்து சார்ந்த, மருத்துவமனை சார்ந்த, தெரப்பி என்று சொல்லப்படுகிற மருத்துவ முறை சார்ந்த விடயங்களூடாகத்தான் இந்த விடயம் தீர்க்கப்பட வேண்டிய நிலைக்கு வந்துவிடும் என்ற ஆபத்தையும் அவர்கள் சொன்னார்கள். அதே வேளையில் சில சந்தர்ப்பங்களில் தனிப்பட்ட ஒரு மருத்துவ முறை மாத்திரம் இல்லாது ஃபேமிலி தெரப்பி என்று சொல்லப்படுகிற குடும்ப நிவாரணம் பெற வேண்டியும் வரும். அந்த வகையில் பேராசிரியர் சொன்னதை போல இந்த கணவன் மனைவி என்று இருந்தால் அல்லது ஒரு பெற்றோர் குழந்தை என்று இருந்தால் அவரை மட்டும் அவருடன் பேசி, மற்ற பாதிக்கப்பட்டவர் அல்லது மற்ற தரப்பையும் பேசி, 2 பேரையும் ஒன்றாக இருத்தி பேசி அவர்களது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மிகுந்த பயிற்சி பெற்றவர்களாக இந்த மனநல ஆலோசகர்கள், மனநல வைத்தியர்கள் இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் மனநல ஆலோசகர்கள் முதல் குடும்ப வைத்தியரிடம் போய் மனநல ஆலோசகர்களிடம் போய் பின்னர் தேவையானால் மட்டும் நிபுணர்களோடு இந்த விடயம் சென்று சேரும். அங்கு வரையும் போகாமல் தடுக்க வேண்டுமானால் நாங்கள் இங்கே தடுக்க வேண்டும் என்பதை மருத்துவர்கள் சொன்னார்கள். அந்த வகையில் நாங்கள் முடிந்த அளவுக்கு எல்லோருடனும் வெளிப்படையாக பேசி எங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் வந்து கோபத்தை காட்டுவது, சிடுசிடுப்பை காட்டுவது ஒரு விதத்தில் புரிந்து கொள்ளப்படத்தக்கதாக இருந்தாலும் எங்கள் பிரச்சனைகளை வெளியிலே நாங்கள் கண்ட பிரச்சனைகளை கொண்டு வந்து தங்கள் பிரச்சனைகளோடு ஓடிக்கொண்டிருக்கிற கணவன் என்றால் மனைவி, மனைவி என்றால் கணவன், குழந்தைகளிடம் கொட்டுவதில் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பது சரி. கொட்டுவதில் எந்த விதமான பெறுமதியும் கிடையாது என்பதை இந்த 2 மருத்துவர்களும் சொன்னார்கள். பேசுங்கள், தொடர்ந்து பேசுங்கள், உங்கள் பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசுங்கள் என்று சொன்னார்கள். எனது புரிதலை நான் இப்போது சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில் மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொண்ட 2 மருத்துவர்களுக்கும் நன்றி சொல்லும் நேரம் இது. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்குகிற ஆஸ்திரேலிய வாழ் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ வைத்தியர்களுக்கு நன்றி சொல்லும் அதே வேளையில் இன்று இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய பொது மருத்துவர், குடும்ப மருத்துவர் டாக்டர் டி ஸ்ரீஹரன் அவர்களுக்கும், எங்களுடன் இணைந்து கொண்டிருந்த மனநல நிபுணர் பேராசிரியர் தயா சோமசுந்தரம் அவர்களுக்கும் மிக்க நன்றி, மிகுந்த நன்றியை சொல்லுகிறோம். அந்த வகையில் ஸ்ரீ பேராசிரியர் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். உங்கள் கரிசனைக்கும் கருத்துக்களுக்கும் எங்கள் நேயர்கள் சார்பில் நன்றிகளை சொல்லுகிறோம். இவ்வாறான சேவை இந்த யாழ் பல்கலைக்கழக மருத்துவ வைத்தியர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற
கேள்விகள் கோரிக்கைகள் எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கின்றன. நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு தலைப்புகளில் தொடர வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம். இது வையகம் தழுவிய வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை. இந்த நிகழ்ச்சி இப்போது நிறைவு பெற இருக்கிறது. அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு உங்களுக்காக வரும். அதற்கு அடுத்த வாரம் இன்னொரு தலைப்பில் வேறு மருத்துவர்களோடு நாங்கள் உங்களை சந்திப்போம் என்பதை சொல்லி இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறலாம் என நம்புகிறேன். நேர்கள் இதுவரை கேட்டது ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சி. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவப்பட வைத்தியர்கள் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையோடு இணைந்து வழங்கும் உடல்நல உளநல ஆலோசனை தகவல் நிகழ்ச்சி. முன்னோலில் சொன்ன சில கருத்துக்களை நாங்கள் இணைத்துக் கொள்ளாமல் விட்டிருக்கிறோம். அதற்கான எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சில கேள்விகள் இருந்தன. சொன்னது வரையில் சரி, ஆனால் நடைமுறையில் சாத்தியமான கேளுங்கள் ஐயா என்று குருபாண்டியன் கேட்டிருக்கிறார். அந்த கேள்வி 2 நிமிடங்களுக்கு முன்னர் வந்ததால் அவர்களுக்கு அவர்களிடம் விடைபெற்ற பின்னர் வந்ததால் அந்த கேள்வியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மற்றும் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மருத்துவர்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதில் உதவிய யாழ் பல்கலைக்கழக மருத்துவ வைத்தியர்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எங்கள் நேயர்கள் எல்லோருக்கும் அன்பையும் நன்றியையும் வாழ்த்தையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறும் ஒலிபரப்பாளர் பாலா விக்னேஸ்வரன். ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சி இன்று 2ஆம் தேதி மே மாதம் 2024 நிறைவு பெறுகிறது.